இன்றைக்கு இரண்டாவது தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டவர் நம்மை செயல்படுத்துகிற விதம், செய்ய விரும்புகிற அந்த காரியம் அது எது? சங்கீதங்களின் புஸ்தகம் 61வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 61 2வது வசனம். தோய்ந்து போகும் போது, என் இருதயம் தோய்ந்து போகும்போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். எனக்கு எட்டாவது உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். இங்க தாவீது ஒரு ஜெபம் செய்கிறான். என்னுடைய இருதயத்திலே ஒரு தொய்வை நான் உணர்கிறேன். ஆண்டவரே, பூமியினுடைய கடையாந்தரத்திற்கு நான் வந்திருக்கிறேன். I have come to the corner. ஒரு மூலைக்கு நான் வந்திருக்கிறேன். கடைசி பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய இருதயம் நிச்சயமாகவே அது தொய்ந்து போன நிலைமையிலே ஏதோ சில காரணங்களினால் அது மாறி இருக்கிறது. அப்படி சொல்லுகிறவன் சொல்லுகிறான், என்னை எட்டாத உயரங்களுக்கு எடுத்து செல்லும். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்க்க முடியாத, ஆனால் நான் வாஞ்சிக்கிற, நான் செல்ல முடியாத, ஆனால் நான் விரும்புகிற அந்த உயர்ந்த இடங்களுக்கு என்னை கொண்டு செல்லும். இந்த இரண்டாவது தலைப்பாய் உங்களோடு கூட மறுரூபத்தை வாஞ்சிப்பதற்கு வாருங்கள் என்ற தலைப்பை முடித்திருக்கிற நாம் ஆண்டவருடைய மகிமையான அனுபவங்களை பெறுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அதுல மிக முக்கியமான ஒரு காரியம், இதிலே ஆண்டவர் தாவீதுக்கு தந்த ஏராளமான காரியங்கள் உண்டு. ஆனால் தாவீது கேட்ட ஜெபத்தை நன்றாய் கவனித்து அந்த வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தொய்ந்து போன நிலைமையிலே என்னை எட்டாத உயரம் என்று சொல்லுகிறார். தொய்ந்து போன ஒரு மனிதனுக்கு எது தேவை? மிக உயர்ந்த பலம் அவசியம். அல்லேலூயா. இந்த சாயந்திர வேளையிலே ஆண்டவர் நமக்கு எப்படி அதை தருகிறார், அதை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அதற்கு முன்பு 2 வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம், நன்றாய் தெரிந்த வசனம், நாம் வாசிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பவுல் சொன்ன காரியம் இதுதான். சகோதரரே, நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் உண்டு. இந்த எபேசிய நிருபத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்று எழுதுகிறார். அதற்கு பிறகு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை எழுதுகிறார். பரிசுத்த வாழ்க்கையை, ஊழியங்களை எழுதுகிறார். குடும்பத்தை எழுதுகிறார். வேலை செய்கிற இடங்களை எழுதுகிறார். கடைசியாய் சத்துருவினுடைய போராட்டங்களை எழுதுகிறார். இதுதான் ஒரு மனித வாழ்க்கையிலே அதிகபட்சமாய் நாம பார்க்கக்கூடிய காரியங்கள். நமக்கு வேற என்ன காரியங்கள் இருக்கும்? குடும்பம் இருக்கிறது, சபை இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, உலகம் இருக்குது. இதுக்கு மேல பிசாசு. இதை தவிர வேறு போராட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. இவைகளை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அழகாய் சொல்லுகிறார், கடைசியாய் ஒன்று செய்யுங்கள், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் இன்னமும் பலப்படுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தேவை அதுதான். கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் எப்படி பலப்படுவது? இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 84 அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 84:7. சில காரியங்களை நான் முன்னுரையாய் சொல்லி நான் வேகமாய் இந்த செய்தியினுடைய ஆழத்திற்குள் எடுத்து செல்ல விரும்புகிறேன். பலத்தின் மேல் பலனடைந்து, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். இது பலனடைந்து என்று சொல்லப்படவில்லை, பலத்தின் மேல் பலன். ஏற்கனவே பலன் இருக்கிறது. அதனால்தான் நாம் இவ்வளவு தூரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்திருக்கிறோம். ஏற்கனவே கர்த்தருடைய வசனத்தினால், கர்த்தருடைய ஆவியினால் நாம் பலன் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. பலன், தேவ பலன் நமக்குள் இருக்கும் பொழுது அது ஒரு சாதாரண மனிதன் தருகிற பலன் அல்ல, ஒரு மருத்துவ முறை தருகிற பலன் அல்ல, ஒரு உணவு தருகிற பலனும் அல்ல. பொதுவாக வாலிப தம்பிமார்களை இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உடற்பயிற்சி அதிகமாக செய்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க அதுக்கு பேர் 6 பேக். கையை இப்படி வச்சு முறுக்கி
அதுல பெருசா உங்களுக்கு இந்த அளவுக்கு சதைகள் எல்லாம் காண்பிக்க வேண்டும், அதற்காய் பயங்கர பயிற்சிகள் எடுக்கிறார்கள், காரியங்களை செய்கிறார்கள். நம்மளும் வாட்ஸ்அப்ல யாராவது ஒருத்தர் இந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா சத்து கூடும்னா அந்த மாத்திரையை வாங்கிடுவோம். இந்த இலையை அரைச்சி குடிங்கன்னு சொன்னா எந்த இலையும் அரைப்பதற்கு நாம் ஆயத்தம். இலை தலைகள் வாட்ஸ்அப்ல குளிர்ந்த தண்ணி குடிங்கன்னா குளிர்ந்த தண்ணி, சுடு தண்ணினா சுடு தண்ணி. வீட்டில் சொல்றதோ மற்ற காரியங்களோ நாம் அதிகமாய் நம்புவதில்லை. இது வாட்ஸ்அப்ல வரக்கூடிய மருத்துவம், கூகுள் மருத்துவம் மிக அதிகமாய் பரகிவிட்டது. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க வீட்டில் சொன்னாங்க, காலையில் இந்த மரத்து இலை 5 சாப்பிடுவாருங்க, அப்புறம் இதை சாப்பிடுவாரு, அதை சாப்பிடுவாரு, கடைசியில் புல்ல காமிச்சு சொன்னாங்க இதையும் 2 சேர்த்துக்கிடுவாரு. நான் யோசித்தேன், ஏன் என்ன ஆச்சு? அப்போ அவர் சொன்னாரு, ஒரு வைத்தியர்கிட்ட போனேன், இந்த மரத்தை சாப்பிட சொன்னாரு, 2வது வைத்தியர் இதை சாப்பிட சொன்னாரு, எங்க மாமியார் இதை சாப்பிட சொன்னாங்க, வீட்டுக்கார் இதை சாப்பிட சொன்னாங்க. முடிவு பண்ண, இருக்கிற எல்லா மரத்திலையும் ஒரு இலையை எடு, வீட்டை சுத்தி எதெல்லாம் பச்சையாய் தெரிகிறதோ ஒன்னா போட்டு அதையே நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நிறைய நேரம் நம்முடைய சரீரத்தினுடைய பலனை கூட்டுவதற்கு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாத்திரை சரியா, அந்த மாத்திரை சரியா, இந்த கம்பெனி சரியா, அந்த கம்பெனி. இவைகளெல்லாம் ஓரளவிற்கு நம்முடைய சரீரத்திற்கு பலன் தரலாம். ஆனால் தேவன் தருகிற பலன், அவர் சொல்லுகிற பலத்தின் மேல் பலன், இதுவரைக்கும் இருந்த பலனை காட்டிலும் அதிக பலன். அது என்ன செய்யும் தெரியுமா? அதற்கு முந்தின 2 வசனங்களை வாசியுங்கள். சங்கீதம் 84 அந்த 2 வசனங்களை வாசிக்கலாம். உம்மிலே பலன், 5வது வசனம், பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள்? அவரிலே பலன் கொள்ளுகிறவன் ஏன் பாக்கியவான்? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், நீரூற்றாய் மாற்றுவார்கள், மழையும் குளங்களை நிரப்பும், மழையும் குளங்களை நிரப்பும். அல்லேலூயா. இது நல்ல அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவ பலன் கிடைச்சா என்ன நடக்கும்? ஒரு சின்ன உதாரணத்தை, ஒரு சின்ன வரைபடத்தை இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறான். இந்த சங்கீதத்தை எழுதினது யாரு? தேவனால் கடுமையாய் தண்டிக்கப்பட்டு பூமி 2ஆக பிளந்து அவர்களுடைய மூதாதையரை விழுங்கி இஸ்ரவேல் கோத்திரத்திலே ஒரு கெட்ட பெயர் எடுத்த ஒரு குடும்பம், கோராகு என்று சொல்லுகிற அவனுடைய சந்ததியை சேர்ந்தவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய மூதாதையர் செய்த தவறினாலே எங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? இவர் யாருடைய புத்திரர்? கோராகுடைய புத்திரர். நம்ம ஊர்ல நீங்க பார்த்திருப்பீங்க, பொதுவா ஒரு தவறு, ஒரு தெரிந்து ஊருக்கே தெரிந்த தவற ஒருத்தர் யாராவது செஞ்சிட்டாங்கன்னா தலைமுறைக்கும் அவர்களை மறக்க மாட்டார்கள். அந்த வீடு, அந்த வீட்டை சேர்ந்தவர், இன்னாருடைய மகன் என்று சொல்லி அதை ஞாபகம் வைத்து சொல்வதற்கு நம்ம ஊர்ல தயங்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடம். அதனால் இவன் சொல்லுகிறான், நாங்கள் தேவ சன்னிதானத்திலே வந்து நாங்கள் தேவ பலன் பெற்று எங்கள் வாழ்க்கையில இருந்த அழுகையின் அந்த பள்ளத்தாக்கை ஊடுருவி நீரூற்றாய் மாற்றினார்கள். அல்லேலூயா. இதில் அழகான ஒரு தமிழ் வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நீரூற்றாய் கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லவில்லை, நீரூற்றை கர்த்தர் தந்தார் என்று சொல்லவில்லை. அழுகை வந்தது, அழுகையின் பள்ளத்தாக்காய் அது மாறினது. ஆனால் தேவன் பலன் கொடுத்தார். அந்த பள்ளத்தாக்கையே இவர்கள் நீரூற்றாய் மாற்றி காண்பித்தார்கள். அல்லேலூயா. ஆகார் என்கிற அந்த பெண் தண்ணீருக்காய் அலைந்த பொழுது நீரூற்றை கண்டுபிடித்தாள். அவளுடைய கண் மறைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் கண்ணை திறந்து இங்கேதான் நீரூற்று இருக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே இருந்த நீரூற்றை காண்பித்து கொடுத்தார். அது ஒரு விதமான அற்புதம். சிம்சோன் தன்னுடைய தாகத்திற்காய் தண்ணீர் கேட்ட பொழுது பக்கத்திலே இருந்த அந்த பாறையில் இருந்து தண்ணீரை கர்த்தர் பிளக்க பண்ணினார். அது ஏற்கனவே பாறைக்கு அருகாமையில் இருந்து அந்த இடத்துல இருந்து அவனுக்கு தண்ணீர் குடிக்கும்படியாய் ஆண்டவரே திறந்து கொடுத்தார். ஆகாருக்கு காண்பித்து கொடுத்தார், சிம்சோனுக்கு திறந்து கொடுத்தார். ஆனால் தேவ பலன் பெற்றவர்களுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? அவருடைய பலத்தை நமக்கு தந்து நம்முடைய கரங்களை கொண்டு நம்முடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கை
உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றுகிற கிருபையை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இது எபிரேய மொழியிலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அழுகையின் பள்ளத்தாக்கு என்பதற்கு எபிரேய பதம் பாக்கா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். நீங்க வாயில போடுற பாக்கா அது நினைச்சிடாதீங்க. பாக்கா அதுதான் அழுகையின் பள்ளத்தாக்கு. இதை ஆசீர்வாதமான நீரூற்றாய் அவர்கள் மாற்றினார்களே, அந்த இடத்திற்கு பெயர், அதற்கு பெயர் பெராக்கா. சொல்லுங்க. நம்ம சொல்ற பெராக்கா இல்ல, பராக்கா. சரி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பாக்காவை பெராக்காவாய் மாற்றினார்கள். பக்கத்துல உங்க கையை சொல்லுங்க. பாக்காவை பெராக்காவாய் மாற்றுவீர்கள். புரியுதோ புரியலையோ, எபிரேய மொழியில் 2 வார்த்தை எனக்கும் தெரியாது. எபிரேய மொழி என்றால் நான் படித்தவன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு சில வார்த்தைகளை இதனுடைய ஆழம் என்ன என்று கண்டுகொள்வதற்கு நான் தேடின பொழுது கிடைத்த வார்த்தைகள். ஆகவே அழுகையின் பள்ளத்தாக்கிலே நின்று கொண்டு பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க என்று சொன்ன நாட்கள் மாறி அழுகையின் பள்ளத்தாக்கை ஊடுருவி அதையே நீரூற்றாய் மாற்றுகிற ஒரு பலன் தான் பலத்தின் மேல் பலன். அல்லேலூயா. நிறைய நேரங்களிலே நம்முடைய சொந்த தேவைகள் நம்மை அழுத்தும் பொழுது, கண்ணீர் அழுத்தும் பொழுது நாம் ஜெபித்திருப்போம் அல்லது போதகர்களுடைய உதவியை நாடி இருப்போம். இனி வருகிற நாட்களிலே நம்முடைய ஜெபமும் உண்டு, அவர்களுடைய உதவியும் நல்லதுதான். ஆனால் பலத்தின் மேல் பலன் பெற்றவன் அதிலே நின்று கொண்டு மற்ற காரியங்களை யோசிக்க மாட்டான். ஓ, கண்ணீரின் பள்ளத்தாக்கா, பரவாயில்லை, ஊடுருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றுவோம். அந்த இடத்திற்கு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வருவதற்கு பலன் உள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். God wants to strengthen you. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அதுதான் நான் இப்போ சொல்ல போகிற வசனம். ஏன் இந்த பலத்தை எனக்கு தர வேண்டும்? ஏன் 2026 ஒருவேளை கிருபாசனம் சபையாய் வந்திருக்கிற எனக்கு பலத்தை ஏன் தர வேண்டும்? ஒரு முக்கியமான ஒரு காரியம் உண்டு, ஒரு அவசரம் உண்டு, ஒரு தெளிவான நோக்கம் உண்டு. வாசியுங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏன் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை பலத்தின் மேல் பலன் என்று சொல்லுகிறாரே, அந்த இடத்திற்கு ஏன் சபையை, ஊழியர்களை, விசுவாசிகளை கொண்டு போக விரும்புகிறார்? அவரே நீரூற்றை காண்பிக்கலாமே, அவரே நீரூற்றை திறக்கலாமே. ஆனால் அதை விட்டுவிட்டு தேவ பலத்தை நம் கையிலே கொடுத்து அவைகளை ஏன் செய்ய வைக்க ஆண்டவர் விரும்புகிறார்? 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 12:5 வசனம். காலாட்களோட ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்களானால், இந்த நாட்களிலே உங்களுடைய பலன் காலாட்களோடு ஓடும் போதே உங்களுக்கு இளைப்பு உண்டானால், குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? ஒரு நிமிடம் நிறுத்திக் கொள்ளுங்கள். என்ன ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? இதுவரைக்கும் நம்முடைய நாட்களிலே, நம்முடைய தேசத்திலே நீங்கள் ஓடின ஓட்டம் காலாட்களோடு ஓடினீர்கள். ஆனால் இனி வருகிற நாட்களிலே குதிரைகளோடு கூட நீங்கள் ஓடுகிற நேரம் வந்தாயிற்று. குதிரைகளோடு கூட ஓடி ஜெயிக்க வேண்டிய நேரம். அடுத்த வரிய வாசிங்க. சமாதானமுள்ள தேசத்திலே, சமாதானமுள்ள தேசத்திலே இத்தனை அடைக்கலம் தேடினால், சமாதானமுள்ள தேசத்திலே இத்தனை நாட்கள் நீங்கள் அடைக்கலம் தேடிக் கொண்டிருந்தீர்கள். நல்லது, கர்த்தரும் உதவி செய்தார். ஆனால் இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்க போகிறது? யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? யோர்தான் பிரவாகித்து வரும் நாட்கள் நமக்கு முன்பாய் இருக்கிறது. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருடைய மனதிலே கொடுத்ததை நான் தெளிவாய் பேச விரும்புகிறேன். இனி இருக்கிற நாட்கள், அது தமிழகமாய் இருந்தாலும் சரி, இந்தியாவாய் இருந்தாலும் சரி, சபைகள் எந்த சபையாய் இருந்தாலும் சரி, காலாட்களோடு ஓடின நாட்கள் முடிந்தது. இனி குதிரைகளோடு ஓடுகிற நாட்கள். இதுவரைக்கும் சமாதானமாய் இருந்த நாட்கள் கிட்டத்தட்ட அது ஒரு முடிவை நோக்கி போகிறது. இனி யோர்தான் பிரவாகித்து வரப்போகிறது. என்ன பிரதர், இப்பதான் நல்லா சொன்னீங்க, கண்ணீரெல்லாம் நீரூற்றாயிரும். நீங்க இப்ப நீரூற்றெல்லாம் கண்ணீராக்குற மாதிரி சொல்றீங்களே, எதுக்கு ஆண்டவர் பலன் தர போறாரு? இது வரைக்கும் மனிதர்களோடு ஓடின, அவர்களோடே ஓடுவதற்கு இளைப்படைந்த நீங்க ஒரு புது பலன் பெற்று, மனிதர்கள் அல்ல குதிரைகளையும் ஜெயிக்கிற பலன்,
இதுவரைக்கும் சமாதான காலத்திலேயே தடுமாறின நீங்க இனி அப்படி இருக்க போறதில்ல. இனி யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் தைரியமாய் அதிலே முன்னேறி செல்வீங்க. அல்லேலூயா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம், இதுக்கப்புறம் தான் வேகமா ஓட போறீங்க. நடக்கவே முடியல பிரதர், நடக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, இதுக்கப்புறம் வேகமா எங்க ஓடுறது? ஒரு சாதாரண மனிதன் எவ்வளவு ஸ்பீடா ஓடுவான், ஒரு குதிரை எவ்வளவு வேகமா ஓடும் தெரியுமா? ஒரு குதிரையினுடைய நார்மல் குதிரை, நம்ம ஊர்ல சொல்லுவதை நாம் குதிரை என்று சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஒரு கோவேரி கழுதை தான் சொல்லலாம். நல்ல அரபு குதிரைகள், பயிற்சி பெற்ற குதிரைகள் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட 70-80 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு ஓடுமா. அது ஓடுகிற வேகம் ஒரு 3 அல்லது 4 கிலோமீட்டர் வரைக்கும் கூட ஒரு மூச்சு எடுத்து நிற்காமல் அவ்வளவு வேகமாய் ஓடக்கூடுமாம். இதை தாண்டி ஒரு நாளில் 100-160 கிலோமீட்டர் தூரம் இந்த குதிரைகள் சாதாரணமாய் ஓடுவதற்கு இடையில சின்ன ரெஸ்ட் எடுக்கும். ஆனா அவ்வளவு தூரம் பிரயாணிப்பதற்கு குதிரைகளுக்கு பலன் உண்டு. ஆனா மனுஷனுக்கு என்ன பலன் தெரியுமா? நார்மலா இருக்கிற மனுஷனுக்கு குதிரை 70 கிலோமீட்டர்ல ஓடும், நம்ம 15 கிலோமீட்டர்ல தான் அதிகபட்சம் ஓட முடியும். உசைன் போல்ட் மாதிரி நல்ல ட்ரெயின் ஆனவங்க, வேகமா ஓடக்கூடியவங்க ஒரு 25-30 கிலோமீட்டர் தூரம் ஓடலாம். ஆனா இப்ப நமக்கு ஓட வேண்டாம், வேகமா நடந்தாலே மூச்சு வாங்குது, மேலையும் கீழையும் வாங்குது. ஓடுறதை விட்டுருங்க, வேகமா சாப்பிட்டாலே சில பேருக்கு மூச்சு வாங்குது, அப்படி வேர்க்குது, அவ்வளவு டயர்ட் ஆயிரும், நம்ம உடம்புல சக்தி இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி வரப்போகிற நாட்கள் நான் உங்களுக்கு பொய்யாய், இனி வரப்போகிற நாட்கள் எல்லாம் சமாதானமாய் இருக்கும், இனி வரப்போகிற நாட்கள்ல ஒன்றும் நடக்காது நான் சொல்ல விரும்பல. இனி வரப்போகிற நாட்கள் குதிரையின் நாட்களாகத்தான் இருக்கும், யோர்தான் பிரவாகிக்கத்தான் செய்யும். ஆனால் காலாட்களை காட்டிலும் குதிரைகளை ஜெயித்து ஓடுகிற பலனை, பலத்தின் மேல் உள்ள பலனை தேவன் எனக்கு தருவார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இன்னொரு வசனத்திலே அழகா சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே நீங்க கேட்கலாம், இது நீங்களா சொல்றீங்களா இல்ல நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றீங்களா? நான் வேதத்தின் வசனத்தை சொல்லுகிறேன். வாசியுங்கள், சகரியா 12வது அதிகாரம். கடைசி நாட்களிலே இயேசு வருவதற்கு முன்பு சபை எப்படி மாற வேண்டும், என்ன கர்த்தர் சபையை எப்படி மாற்றுவாராம். 12வது 10வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மேய்ப்பருக்கு விரோதமாக, மேய்ப்பர்களுக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது. கர்த்தர் சொல்றார், எனக்கு கொஞ்சம் கோபம் மேய்ப்பர்களுக்கு விரோதமா. ஆண்டவரே, எதுக்கு மேய்ப்பர்களுக்கு விரோதமா உம்முடைய கோபம் மூண்டது? கிடாக்களை தண்டித்தேன், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தை விசாரித்து, யூதா வம்சத்தாராகிய அதாவது புதிய ஏற்பாட்டு சபையாகிய தன்னுடைய மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாய் ஆண்டவர் நிறுத்துவார். அல்லேலூயா. மந்தையில என்ன இருக்கும்? குதிரை இருக்குமா, ஆடு இருக்குமா? அது எனக்கு எப்படி தெரியும் நீங்க கேக்குறீங்க? மந்தையில ஆடு தான் இருக்கும். மேய்க்கிற மேய்ப்பன் மந்தையில ஆடை தான் வச்சிருப்பான். அப்ப ஆடை நல்ல பலமுள்ள ஆடாதான் மாத்தணும். அதுதான் அந்த மேய்ப்பர்கள் செஞ்சாங்க. ஆடை கடாக்கள், பெரிய பெரிய கெடான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவிற்கு அவர்கள் போஷித்து வளர்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் மேய்ப்பர்களை பார்த்து சொன்னார், கிடாக்களின் காலம் இனி செல்லாது, இந்த ஆடுகளை யுத்தத்திலே சிறந்த குதிரைகளாய் நிறுத்த வேண்டிய அவசியம் உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் தள்ளாடுகிறவனுக்கும் பலன் தர விரும்புகிறார். இங்கே அங்கேயும் தள்ளாடுகிறவர்கள், தயங்கி நிற்கிறவர்கள், நிறைய சகரியாவினுடைய வசனங்களை பார்க்க முடியும். அந்நாட்களில் அந்நாட்களில் என்று சொல்லி அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அத்தனையும் நம்முடைய சபை நாட்களை குறிக்கிறது. இயேசு வரப்போகிற 2வது வருகை நாட்களை குறிக்கிறது. ஆகவே இந்த பலத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? என்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற, எழும்ப போகிற, எழும்புவதாய் வேதம் சொல்லுகிற இவைகளுக்கு விரோதமாய் குதிரைகளோடு நான் எப்படி ஓட போகிறேன்? யோர்தானின் பிரவாகத்தின் நடுவிலே நான் எப்படி சாதிக்க போகிறேன்?
3 பேரை உங்களுக்கு முன்பாய் நான் வேகமாய் நிறுத்த விரும்புகிறேன். இந்த 3 பேரும் தங்களுடைய வாழ்க்கையிலே பலத்தின் மேல் பலனை பெற்று இந்த காரியங்களை சாதித்தவர்கள். காலால் படையோட அல்ல, குதிரைகளோடு ஓடி ஜெயித்தவர்கள். யோர்தானின் பிரவாகத்தை பார்த்து பயந்தவர்கள் அல்ல, சத்துரு வெள்ளம் போல அதில் வந்தாலும் ஆவியின் பலத்தை கொண்டு ஜெயம் பெற்றவர்கள், செய்து முடித்தவர்கள். அவர்களைத்தான் உங்களுக்கு முன்பாய் நிறுத்த போகிறேன். அதே பலத்தை இந்த ராத்திரியிலே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு உன்னத பலன். இந்த பலன் இருந்தாதான் சபை குதிரையை போல, யுத்தத்தை போல, யுத்தத்திற்கு ஆயத்தமான ஒரு சேனையை போல அது ஆயத்தமாய் நிற்கும். இல்லை என்றால் ஹாஸ்பிட்டலை போல சபை மாறிவிடும். எப்போதும் பலவீனமாய் இருக்கிறவர்கள், எப்பொழுதும் ஆவிக்குரிய சரீர பலவீனத்தை குறித்து நான் சொல்லவில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்போதும் பலவீனம், எப்போதும் சோர்வு. மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை, என்னை தவறாய் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு காலத்திலே வருஷத்திற்கு ஒரு முறை தான் வாக்குத்தத்தம் சொல்ல வேண்டி இருந்தது. இப்ப மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை, இப்ப அனுதினமும் வாக்குத்தத்தம். ஏன்னா காலையில பெட்ரோல் போட்டாதான் வண்டியே ஓடுது. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க பலப்படணும். உங்களை பலப்படுத்துவது எப்படி, பலப்படுத்துவது எப்படி? இதே போதகர்களுக்கு ஒரு பெரிய மனதில் வர்றதுனால நாள்தோறும் வாக்குத்தத்தம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 12 மணி நேரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா இவன் வாக்குத்தத்தத்தை காலையில கேட்டுட்டு இவனுக்குள்ளே இருக்கிற அனல் அவ்வளவு நேரம் தான் இருக்குது. இந்த ஏர் அடைப்பாங்க தெரியுமா, அது மாதிரி மறுபடியும் பம்பை வச்சு அழுத்த வேண்டி இருக்கு. மறுபடியும் கையை பிடிச்சு சொல்லுங்க, இனி அப்படி இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு வந்தா அனலை போல இருக்கணும். பாஸ்டர் ஊதி 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 அவங்க கண்ணெல்லாம் செவந்து, அங்க தீயே பிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. தீயை பத்த வச்சா செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தான் தீ கொஞ்சம் எரியுது, புதன்கிழமைக்கு மேல வெறும் புகை தான் வருது. அதனால இனி அந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது. உங்களை பார்த்து, சபையை பார்த்து இனி வருத்தப்படாத, கலங்காத, திகையாத இந்த பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. நீங்க சொல்லணும், பாஸ்டர் இப்ப நான் ஆடல்ல, யுத்த குதிரை. இப்ப நான் பயந்து நடுங்குகிற ஆடல்ல, மேய்ப்பனுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுகிற ஆடல்ல, காலாட்களோடு அல்ல, யுத்த குதிரைகளோடு ஓடுகிற, யுத்தத்திலே சிறந்த குதிரை. ஒரு தடவை பக்கத்துல நல்ல கை குலுக்கி சொல்லிருங்க, நீங்க இனி ஆடல்ல, குதிரை. அண்ணமார்கள் யோசிக்கிறாங்க, இதை வேற சொல்லிட்டீங்க, எங்க வீட்டுக்காரி ஆடுனாலே சமாளிக்க முடியாது, அவ குதிரையானா எப்படி சமாளிக்கிறது? அப்போ ஆடு அல்ல, இனி குதிரைகள். பயந்து போய், ஒடுங்கி போய், எந்த நேரமும் யாரையோ சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. அதற்காய் கிறிஸ்து சிலுவையிலே ஜீவன் தரவில்லை. அதற்காய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அதற்காய் இத்தனை வெளிப்பாடுகள் உள்ள பரிசுத்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படவில்லை. வாசிக்கலாம். நான் 3 பேர், இந்த 3 பேரும் ஒரே காரியத்தினுடைய 3 பகுதிகளை செய்தவர்கள். ஆனால் வித்தியாசமான சவால்களை சந்தித்தார்கள். இவர்கள் பெரிய தீர்க்கதரிசிகள் அல்ல, ஆனால் சாதாரண நிலைமையிலே இருந்தவர்கள். இவர்களும் ஒரு ஆடுகளை போலதான், இவர்களும் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை போலதான் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய பலனை அறிந்த பொழுது, தேவ பலத்தை அறிந்த பொழுது, இந்த பலன் எனக்கு போதும் என்று தெரிந்த பொழுது பெரிய காரியங்களை சாதித்தார்கள். அல்லேலூயா. தானியேலினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் அழகாய் ஒரு வசனம் சொல்லுகிறது, அதையும் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை, உடன்படிக்கைக்கு துரோகம் செய்து துரோகிகளாய் இருக்கிறவர்களை, இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். யாராக்குவான்? அந்தி கிறிஸ்து கடைசி நாளிலே, சபை நாளிலே என்ன செய்வான் என்பதை இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது. அவன் என்ன செய்வானாம்? உடன்படிக்கை செய்திருக்கிறவர்கள், தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்களை இச்சக பேச்சுகளை பேசி துரோகம் செய்ய வைத்து அவர்களுடைய பலத்தை தின்பதற்கு அவன் முயற்சி செய்வான். ஆனால் அந்த வசனத்தினுடைய 2வது பகுதியை பாருங்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன்
கொண்டு, ஆனால் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களோ திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தமிழ்ல அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை அறிந்த ஜனங்களோ மலைகளை வெடித்து சிதறச் செய்வதை போல காரியங்களை செய்து முடிப்பார்கள். They will do the exploits. Exploits என்கிற ஆங்கில வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? மலைகளிலே குண்டை வைத்து பாறைகளை உடைப்பதற்கு. அப்போ தேவனை அறிந்தவர்கள் ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கும், சில பேரை திருப்பி அவர்களுடைய பலனை குறைத்து கொண்டிருக்கும், இச்சக பேச்சுகளினால் துரோகம் செய்கிறவர்களாய் மாற்றும். ஆனால் தேவனை அறிந்தவர்கள் அதற்கு ஏற்றபடி திடன் கொண்டு அவர்கள் மிகப்பெரிய காரியத்தை, மலைகளையும் உடைத்து தூளாக்குவார்கள். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வைக்க விரும்புகிற காரியம். எப்படி செய்வார்கள்? இதை செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? வேதாகமத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு 2 நிமிடம் நான் முன்னுரை சொல்லி விடுகிறேன். எகிப்திலிருந்து இவர்கள் வெளியே வந்தார்கள், கானானுக்குள்ளே நுழைந்தார்கள். ஆனால் கானானுக்குள்ளே வந்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்நிய தேவன், விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், தேவனுக்கு கீழ்ப்படியாத தன்மை, இவைகள் அதிகமாய் வந்ததினாலே தேவன் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தார், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. வசனம் சொல்லுகிறது, கடின கழுத்துள்ளவர்கள் ஆனார்கள். They became stiff-necked. நிறைய பேருக்கு கழுத்து வலி வரும், பார்த்துருக்கீங்களா? சில நேரம் நைட்ல இப்படியே படுத்திருந்தீங்கன்னா காலையில கழுத்து என்ன செய்ய முடியாது, திருப்ப முடியாது. சில பேர் அப்படி ரோபோ மாதிரி அப்படியே திரும்புவாங்க, பார்த்துருக்கீங்களா? பழைய காலத்தில் திருவள்ளுவர்னு ஒரு பஸ் போவோம், திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு போகணுன்னா அந்த பஸ்ஸில் தான் போவோம். அந்த பஸ்ஸில் போனீங்கன்னா சென்னை போய் இறங்கும் போது உங்கள் கழுத்து கட்டாயம் அப்படி ஆகித்தான் ஆகும். இறங்கும் போது டிரைவர் கூப்பிட்டாருன்னா சொல்லுங்க அண்ணே, அப்படி தான் திருப்ப முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு குலுங்கும், அந்த அளவுக்கு சீட்டு அப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்ட கடின கழுத்து, திருப்பவே முடியாது, திருப்பவும் முடியாது, வலிக்கவும் செய்யும். அப்படிப்பட்ட கழுத்துடையவர்களாய் இஸ்ரவேல் மாறின பொழுது அதை சரி செய்வதற்கு தேவனே அவர்களை 2 ராஜ்யங்களாய் உடைவதற்கு விட்டு கொடுத்தார். இந்த ராஜ்யங்கள் 70 வருடம் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போவதற்கும், இன்னொரு ராஜ்யம் அசீரியாவின் இடத்திலே சிறையிருப்புக்கு போவதற்கும் ஆண்டவர் விட்டு கொடுத்தார். ஆண்டவர் இப்படி விட்டு கொடுப்பதனுடைய நோக்கம் நம்மை கைவிட்டார் என்பதல்ல, நம்மை சரிப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. நீங்க கழுத்து வலியோட போனா டாக்டர் என்ன செய்வாங்க? வந்துட்டீங்களா பிரதர், சிப்ஸும் அல்வாவும் தரேன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஊசியை போட்டு பிசியோதெரப்பி டாக்டரை வச்சு கழுத்தை வச்சு இழுத்து பிசியோதெரப்பி பண்ணி, ஆனால் நீங்கள் கன்னியாகுமரியில் வறும கலைகள்லாம் வச்சிருக்கிறீங்க. இந்த எண்ணெய் அந்த எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நீவி விட்டு அது வலிக்க தான் செய்யும், ஆனால் சரியாயிடும். அது மாதிரி தான் ஆண்டவர் கொடுத்த அந்த தண்டனை. அந்த 70 வருஷம் முடிந்த பொழுது, வாக்குத்தத்தம் நிறைவேற போகிற அந்த நாட்கள் வந்த பொழுது, கோரேஸ் என்கிற தேவனை அறியாத ஒரு ராஜா இருந்தான். அவனை தேவன் எழுப்பி அவனுடைய இருதயத்திலே பேசி மறுபடியும் அவைகளை கட்டுவதற்கு இந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தினான். அந்த நேரத்திலே நடந்த காரியம்தான் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி சம்பவங்கள். இதில் எழும்பின 3 முக்கியமான பெயர்களைத்தான் உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். இந்த 3 பேரும் 3 வித்தியாசமான காரியங்களை செய்தார்கள். முதலாவது எழும்பினவன், அவனை கொண்டு ஆண்டவர் என்ன காரியத்தை செய்தார்? அவன்தான் செருபாபேல். இந்த செருபாபேல் என்கிற இந்த தேவ மனிதனை ஆண்டவர் அழகாய் எழுப்பி, இவனுடைய தலைமையிலே கிட்டத்தட்ட 50,000 பேர் பாபிலோனிலிருந்து கிளம்பி வந்து, நாங்கள் எருசலேமிலே ஏற்கனவே இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை நாங்கள் கட்டப் போகிறோம் என்று சொல்லி, அந்த ராஜா கொடுத்த எல்லா சாதனங்கள், ராஜா கொடுத்த எல்லா பணங்கள், ராஜா கொடுத்த எல்லா மனிதர்கள், அவர் கொடுத்த சிபாரிசு கடிதங்கள், இவைகளை பெற்றுக்கொண்டு மிகுந்த உற்சாகமாய் வந்தார்கள். யோசித்தார்கள், தேவன் நமக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்திருக்கிறார். ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்திருக்கிறது, பெர்மிஷன் கிடைத்திருக்கிறது, அனுகூலமான காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆகவே இந்த ஆலயத்தை நாம் கட்டப் போகிறோம் என்று சொல்லி அவர்கள் வேகமாய் வந்த பொழுது, முதலிலே என்ன நடந்தது? எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டிலே நெகேமியாவிற்கு முந்தின அந்த புஸ்தகம் எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அந்த புஸ்தகத்தினுடைய 2வது
3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே வந்த உடனே தேவனுக்கு பலி செலுத்தி துதித்து அந்த வேலையை ஆரம்பிப்போம் என்று ஆரம்பித்தார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் இன்னும் போடப்படவில்லை. இங்க ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. எதை நினைத்து வந்தார்களோ அந்த காரியம் நிறைவேறவில்லை. ஜெபம் ஆராதனை செய்கிறார்கள், ஆனால் வாசல் திறப்பதற்கு கடினமாய் இருக்கிறது. சில நாட்களிலேயே கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள், அதற்கு 2வது வருஷம், 1 வருடத்திற்கும் அதிகமான மாதங்கள் அதில் எடுத்த பொழுது 8வது வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாய் பார்க்கலாம். ஆனால் அங்கேதான் முதலாய் அந்த 8வது வசனத்தை மட்டும் நாம் வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும். போதும், இந்த செருபாபேல் அதனுடைய தலைவனாய் இருந்து வேலையை தொடக்குகிறான். பெரிய ஒரு சந்தோஷம். இந்த செருபாபேல் கொஞ்சம் தாமதமானது உண்மைதான், ஆனால் நின்று வேலையை ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. நிறைய நேரங்களிலே தேவன் நமக்கு வாக்கு கொடுத்த பின்பு ஒருவேளை தேவன் அதை தாமதம் செய்வதில்லை. தேவன் எப்பொழுதுமே குறித்த நேரத்திலே அவர் நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. ஆகவே நாம் சில தாமதங்கள் வரும் பொழுது ஐயோ தேவன் இப்படி சொன்னாரே ஆனால் இப்படி வருகிறதே என்று யோசிக்க கூடாது. பொதுவாக என்னுடைய சின்ன அனுபவத்தின்படி எதை தேவன் நமக்கு செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யும் பொழுது நிச்சயம் சத்ரு ஒரு தாமதம் போன்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் நிலைத்து நின்றால் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. தாமதத்தை பார்த்து தயங்கினவர்கள் தான் அதிகமான பேர். தாமதம் வரும்பொழுது நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வேலை தேவனிடத்திலிருந்து வந்தது, இது நிறைவேற போகிறது, அதனால்தான் சத்ரு போராடுகிறான். ஆகவே நான் நிற்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள் வர வேண்டும். அதுதான் சரியான ஒரு அனுபவம். ஆனால் இந்த எஸ்ராவுக்கு வேலை ஆரம்பித்தது மிக நன்றாய் இருந்தது. அடுத்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரு பெரிய அதிர்ச்சி அவனுக்கு காண்பித்திருந்தது. என்ன அதிர்ச்சி? 23வது வசனம் 4வது அதிகாரம் அதனுடைய பின்பகுதி. இவனுக்கு விரோதமாய் வந்தவர்கள் அந்த 23வது வசனத்தினுடைய கடைசி 3 வரி பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். இப்ப தாமதமா வேலை ஆரம்பிச்சது, அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனால் அஸ்திபாரம் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. இந்த அஸ்திபாரம் போட்டதற்கு பின்பு நான் சொன்னேனே, காலாட்களோடு இருந்த போராட்டம் முடிந்து குதிரைகளோடு அவனுடைய யுத்தம் ஆரம்பித்தது. ஏனென்றால் இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகளை காட்டிலும் இன்னமும் அதிக எதிர்ப்புகள், இன்னமும் அதிக விரோதங்கள். இப்படி ஒருவன் வந்துவிட்டான், இடித்து போடப்பட்ட இந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டுவதற்கு இவன் முயற்சி செய்கிறான். இந்த ஆலயம் எழும்பினால் அது நமக்கு சிரமம் என்று சொல்லி எதிரிகள் என்ன செய்தார்கள்? அஸ்திபாரம் போட்டு எழும்ப வேண்டிய ஆலயத்தினுடைய பணிகளை கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி அதை நிறுத்தினார்கள். இது எத்தனை வருஷம் நிறுத்தப்பட்டிருந்தது தெரியுமா? 16 வருஷங்கள். எத்தனை வருஷம்? 16 வருஷம் ஒரு காரியம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 16 வருஷத்துல நின்றதினாலே 1 வருஷம் 2 வருஷம் ஜனங்கள் பார்த்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் ஜனங்களுடைய இருதயமும் கரைய தொடங்கினது. என்ன செய்தார்கள் தெரியுமா? எல்லாத்தையும் விவரமாய் சொல்ல நேரம் இல்லை. ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே படித்தால் எல்லாரும் தங்கள் தங்கள் வீடுகளை கட்ட போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? முதல்ல உற்சாகமா வந்தாங்க. 50,000 பேர் உற்சாகமா வந்தாங்க. செருபாபேலோடு கூட வந்தாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னார்கள். ஆனால் காலாட்களின் நிமித்தம் போராட்டம் வந்த பொழுது கொஞ்சம் நின்றார்கள். அஸ்திபாரம் போட்டுருவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் குதிரைகளோடு யுத்தம் வந்த போது, நெருக்கம் அதிகமான பொழுது, அரசாங்க அதிகாரிகளிடத்திலிருந்து நெருக்கம் வந்த பொழுது, சுற்றிலும் இருந்த நிர்வாக அதிகாரிகளிடத்திலிருந்து நெருக்கம் வந்த பொழுது யோசித்தார்கள், இனி நாம் செய்ய முடியாது, நாம் நம்முடைய வேலைகளை பார்க்கலாம் என்று சொல்லி தேவனுடைய வழிகளை விட்டுவிட்டு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற பணியை விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த குடியிருப்புகளிலே, ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம்
4வது வசனத்தை மட்டும் நாம் வாசிக்கலாம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது, தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது, நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. அவன் கேட்கிறான். ஆகாய் தீர்க்கதரிசி ஒரு வயதான தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி ஒரு வாலிப தீர்க்கதரிசி, 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஆகாய் வயசானவர், சகரியா வாலிபன், 2 பேரும் தீர்க்கதரிசி, 2 பேரும் ஒரே நேரத்தில் இணைந்து வேலை செய்தாங்க. அதுதான் இன்னைக்கு சபைக்கும் தேவை. மூத்தவர்களும் இளையவர்களும் இணைந்து செயல்படுகிற காரியம். 2 பேரையுமே ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் இந்த ஜனங்கள் செய்த காரியம் என்ன? செருபாபேலுக்கு இது மிகுந்த சோர்வை கொடுத்தது. எதிரிகள் கொடுத்த சோர்வை காட்டிலும், பலவந்தம் கொடுத்த சோர்வை காட்டிலும், ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, இனி நாங்கள் ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்படுவது எப்பொழுது, அதற்கு ரொம்ப நாள் எடுக்கும், ஆனா எனக்கு ஒரு வீடு கட்டணும், பூமி வாங்கணும், வீடு வைக்கணும், பிள்ளை கல்யாணம் வருது, அதனால இந்த பணியை விட்டுட்டு அந்த நோக்கத்தை நோக்கி ஓடுவதற்கு இந்த குதிரைகளோடு கூட ஓடி நான் இளைப்படைய முடியாது என்று சொல்லி தேவனுடைய இந்த காரியங்களை விட்டு, ஆலயத்தினுடைய காரியங்களை விட்டு அவர்கள் தங்களுடைய மச்சு பாவப்பட்ட வீடுகளை நோக்கி திரும்பினார்கள். இது நிமித்தம் இந்த தாமதம் 16 வருடங்கள் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் இந்த 16 வருடங்களும் எதிரிகள் வந்தாலும் சரி, கூட இருந்தவர்கள் விலகினாலும் சரி, முன்னேற்றங்கள் ஒன்றும் நடக்காவிட்டாலும் சரி, செருபாபேல் தன் வேலையை நிறுத்தவில்லை. அல்லேலூயா. செருபாபேல் எப்படி இதை கட்டி முடித்தான்? ஏராளமான வசனங்கள் உண்டு. இதற்காய் சொல்லுவதற்கு நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஆராதனை நேரத்திலே கூட போதகர் சொன்னார்கள், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள். ஆனால் எல்லாவற்றை விட தேவன் செருபாபேலிடத்திலே கண்ட காரியம் எது? அவனுடைய கையை வைத்தே அந்த வேலையை முடிக்க செய்தது. வாசியுங்கள். ஆகாய்க்கு அடுத்த புஸ்தகம் சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கு சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற, செருபாபேலின் கைகளிலே இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். போதும். ஒரே ஒரு வசனம் தான். இந்த முழு எதிர்ப்புகள் பெரிய பர்வதமே என்று ஆண்டவரே சொல்லுகிறார். ஏனென்றால் அவனுக்கு விரோதமாய் இருந்த அந்த எதிர்ப்பு பெரிய பர்வதத்தை போல நிற்கிறது. இவன் ஊழிய வச்சுனா அதை உடைக்க முடியாது, இவனுடைய ஜபம் வைத்து உடைக்க முடியாது, இவனுடைய பிரயாசங்களை வைத்து உடைக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவரே சொன்னார், நான் என் ஆவியினால் அதை உடைப்பேன். ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு எல்லா ஜனங்களையும் பார்த்த 7 கண்கள், the 7-fold eyes என்று சொல்வார்கள், பூமி எங்கும் உலாவுகிற அவருடைய கண்கள் மொத்த இஸ்ரவேலை பார்த்தது, கூட நின்ற தலைவர்களை பார்த்தது, ஊழியர்களை பார்த்தது, ஒரு விஷயத்தை பார்த்தது, சந்தோஷப்பட்டது. என்ன விஷயம் தெரியுமா? செருபாபேல் அந்த 16 வருடங்களும் தன்னுடைய கையில எதை தூக்கிட்டே நிக்கிறான்? தூக்கு நூல். சத்தமா சொல்லுங்க. தூக்கு நூல் யார் வச்சிருப்பாங்க? மேஸ்திரி, கொத்தனார் வச்சிருப்பாரு. தூக்கு நூல் என்னதான் ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் செங்கல் வரிசை வைக்கும் பொழுது அந்த தூக்கு நூலை வச்சு அதை லேசா தட்டி தட்டி அது சரியா அதை லைன் பண்ற வேலை யாருடைய வேலை? கொத்தனாருடைய, மேஸ்திரியுடைய வேலை. அவர் இருந்தார் தான் செய்ய முடியும். இங்க வந்திருக்கிற ஒரு சில பீகாரிலிருந்து ஒரு சில விசுவாசிகள் போதகர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க இடத்துல கேட்டுக்கொண்டாங்க ஒரு சில காரியங்களை இடையிலே ஹிந்தியிலே சொல்லும்படியாய். ஆகவே அடுத்த வசனத்திலிருந்து அவர்களுக்கும் நான் சில காரியங்களை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த செருபாபேல் இந்த தூக்கு நூலை வைத்து வைத்து வேதம் சொல்லுகிறது, இந்த 16 வருடங்களும் செருபாபேல் நிச்சயமாய் ஜெபித்திருப்பான். அது ஒரு பக்கம். இந்த 16 வருடங்களும் இந்த செருபாபேல் ஜனங்களை பார்த்து உற்சாகப்படுத்தி இருப்பான், உண்மைதான், அதெல்லாம் அவன் செய்திருப்பான். ஆனால் தேவன் பார்த்து சந்தோஷப்பட்டது, எந்த தூக்கு நூல் அவன் கையிலே முதல் நாளிலே பிடித்தானோ, ஓ இதுக்கு அஸ்திபாரம் போட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த தூக்கு நூலை அந்த ஆலயம் எழும்பும் வரைக்கும், அந்த வேலை மறுபடியும் தொடங்கும் வரைக்கும் அவன் விடவே இல்லை. அல்லேலூயா.
மத்தவங்க விட்டுட்டு ஓடுனாங்க, மத்தவங்க வீடு கட்ட போனாங்க, மத்தவங்க சொந்த வேலைக்கு போனாங்க. ஆனால் இந்த செருபாபேல் அதை உறுதியாய் பிடித்து கொண்டே இருந்தான். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய 7 கண்களும் அதை பார்த்தது, தேவன் சந்தோஷப்பட்டார். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம வீடு கட்ட முடியாது, நாம காரியங்களை செய்ய முடியாது, வேற எதுவும் செய்ய முடியாது. செருபாபேல் சொன்னான், ஆண்டவரே எல்லாம் ஓடிட்டாங்க, எதுவும் செய்ய முடியாது, எதிர்ப்பு, நெருக்கம், ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யறேன், கட்ட சொன்னீர், கட்டதுக்கு தூக்கு நூல் தேவை, அதை நான் பிடிச்சுக்கிட்டே இருப்பேன். 16 வருஷம் ஆனாலும் அதை விடல. அதுதான் அவனுடைய ஆச்சரியமான காரியம். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் கையினால போட்ட இந்த அஸ்திபாரத்தை உன்னை கொண்டே நான் முடிப்பேன். ஆண்டவர் சொன்ன காரியம். அதனாலதான் அவர் சொன்னார், பலத்தை நான் உனக்கு தருவேன். உண்மைதான். ஆனா இதை இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னா, இந்த செருபாபேலுக்கு எங்கிருந்து பலம் வந்தது, அதைத்தான் நான் வேகமா காண்பிக்க போறேன். இந்த செருபாபேலுக்கு ஆண்டவர் என்ன ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் தெரியுமா? வாசிங்க, ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதனுடைய 2வது அதிகாரம், கடைசி வசனம். நமக்கு மிக தெரிந்த ஒரு வசனம். வேகமாய் வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலின் என் ஊழியக்காரனே, செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு, உன்னை அந்நாளிலே நான் சேர்த்துக்கொண்டு, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி வைப்பாரா? சத்தமா சொல்லுங்க, முத்திரை மோதிரம். அல்லேலூயா. நமக்கு தெரிந்த மோதிரம் 2 தான், நிச்சயார்த்த மோதிரம், கல்யாண மோதிரம். ஒருத்தர் சொன்னாரு, அது இங்கிலீஷ்ல சொன்னாரு, கல்யாணம்னா 3 மோதிரம் தாங்க, ஒன்னு என்கேஜ்மெண்ட் ரிங்கு, ஒன்னு வெட்டிங் ரிங்கு, வாழ்க்கை முழுவதும் சஃபரிங். சஃபரிங்னா என்ன அர்த்தம்? கஷ்ட காலம்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. நிச்சயார்த்த மோதிரம், மேரேஜ் மோதிரம், வாழ்க்கை முழுவதும் சஃபரிங். அதுதான் அவர் சொன்ன காரியம். அப்போ என்ன, நாம போடுற மோதிரங்கள் வேற, நாம போடுற காரியங்கள் வேற. ஆண்டவர் இதை சொல்லல, உனக்கு பரிசு பொருளா ஒரு மோதிரத்தை தருவன் சொல்லல. எதை தருவன் சொன்னாரு? முத்திரை மோதிரமா நான் உன்னை வைப்பேன். இந்த முத்திரை மோதிரம் யார் கையில தான் இருக்கும் தெரியுமா? ராஜாவினுடைய கையில தான் இருக்கும். அதை பார்த்து தான் செருபாபேலுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை ராஜாவின் இடத்துல தான் வைப்பேன். இப்ப கேள்வி என்னன்னா, இதற்கு எதற்கு ஆண்டவர் சம்பந்தம் இல்லாம செருபாபேல ராஜாவா வைப்பேன்னு சொல்றாரு, அல்லது அதற்கு அடையாளமா சொல்றாரு? அதற்கப்புறம் அவன் ராஜாவாகவும் மாறவில்லையே, அப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையோ? இந்த முத்திரை மோதிரத்தை அவன் அணியவே இல்லையோ? ஏனென்றால் இதற்கு பிறகு ஒரு ராஜாவும் எழும்பவில்லை. இஸ்ரவேல் ஆலயம் கட்டப்பட்டது உண்மைதான், ஆனா முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே? செருபாபேலும் மரித்து போனானே. இப்ப வாசிங்க, இந்த செருபாபேலுக்கு ஏன் இது சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையிலே அவன் இருந்து வந்து இதை செய்தான், இப்ப அதை நம்ம பார்க்க போறோம். இந்த செருபாபேலினுடைய தாத்தா காலத்திலே நடந்த ஒரு சம்பவம், அதுதான் வேதத்திலே நமக்கு குறிப்பாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரம். 2 வசனங்களை நான் காண்பிக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா யார் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அவன் யூதாவினுடைய கடைசி நாட்களிலே இருந்த ராஜாக்களிலே அவனும் ஒருவன். அவனுடைய பெயர் கோனியா அல்லது எக்கோனியா, அதுதான் அவனுடைய பெயர். அவனுடைய நாட்களில் தான் இந்த சிறையிருப்பின் சம்பவம் நடக்கிறது. ஆனால் செருபாபேலின் தாத்தா கிறிஸ்தவராய் இருந்தும் ஆண்டவருடைய பலத்தினாலே இடைக்கட்டப்பட்டவர் அல்ல. தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்பதற்கு, கீழ்ப்படிவதற்கு தயாரானவராய் இல்லை. அதனால ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றார்? 24வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா அல்லது எக்கோனியா, இந்த இரண்டும் ஒரே பெயர்கள் தான். என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும், அவனை செருபாபேலினுடைய தாத்தாவாகிய எக்கோனியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏனென்றால் எந்த ராஜா சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறானோ அவனைத்தான் முத்திரை மோதிரம் என்று சொல்வார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னுடைய முத்திரை, வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி எறிந்து போடுவேன்.
என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பயங்கரமான ஒரு சாபத்தை கொடுக்கிறார் எக்கோனியாவுக்கு. என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், இந்த மோதிரத்தை என்ன செய்வேன், தூக்கி நான் எரிய போறேன். சரி, அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. தொடர்ந்து வசனம் சொல்லுது, 30வது வசனம் பாருங்க. அந்த எக்கோனியாவை குறித்து ஆண்டவர் அடுத்து என்ன சொல்றாருன்னு. இந்த புருஷன் சந்தானமற்றவன், இந்த புருஷன் எக்கோனியா சந்தானமற்றவன், தன் நாட்கள் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். எவ்வளவு கோபத்துல சொல்றாரு, தன்னுடைய வாழ்நாளிலே வாழ்வடையாதவன் என்று எழுதுங்கள் இவனை குறித்து. அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள போறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு கடுமையான ஒரு சாபம். இவன் மட்டும் இல்ல, இவன் சந்ததியில வித்திலிருந்து வர்ற ஒருத்தனும் தாவீதினுடைய சிங்காசனத்துல உட்கார போறது இல்லை என்கிற ஒரு பெரிய சாபத்தை பெற்றுக்கொண்டுதான் இவன் சிறையிருப்புக்கு போகிறான். எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை பாருங்க. தாத்தா செய்த தப்பு, ஜெனரேஷனுக்கு, சந்ததிகளுக்கு இந்த வாய்ப்புகள் கிடையாது என்று ஆண்டவரே தெளிவாய் சொல்லுகிறார். தேவன் சொன்னால் என்ன செய்வது? எரேமியா தீர்க்கதரிசி ஒன்றும் செய்ய முடியாமல் திணறுகிறான். சந்ததிகளுக்கும் இது கிடையாது என்று சொல்லுகிறீரே, முத்திரை மோதிரத்தை எரிந்து விட்டேன் என்று சொல்லுகிறீரே, யாரும் வரமாட்டான் என்று சொல்லுகிறீரே என்கிற சம்பவம் நடக்கிறது. ஆனால் சிறைப்பட்டு போன இடத்துல பாபிலோனிலே ஒரு சின்ன மாற்றம் அங்கு நடக்கிறது. அது எங்க சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கலாம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும், யோசியா என்கிற அந்த எரேமியாவினுடைய தாத்தாவுடைய அப்பா பாட்டன் அவன் எக்கோனியாவையும் அவனுடைய சகோதரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பிறகு எகோனியா சலாத்தியேலை பெற்றான். இந்த எக்கோனியா அல்லது கோனியா தூக்கி எறியப்பட்ட இந்த முத்திரை மோதிரம் யாரை பெற்றெடுத்தான்? சலாத்தியேலை பெற்றெடுத்தான். சலாத்தியேல் சொரபாபேலை பெற்றான். செருபாபேல், அதத்தான் தமிழ்ல எழுதுல பிரிண்டிங்ல அது மாறி இருக்குது சொரபாபேல்னு. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா செருபாபேல் தான் அதனுடைய ஒரிஜினல் பெயர், செருபாபேல். அப்போ இந்த செருபாபேல் பிறந்த இடம் எந்த இடம்? பாபிலோன். அவன் எருசலேம்ல பிறக்கல. அவனுடைய தாத்தாவினுடைய சாபம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உனக்கு ராஜா இருப்பதில்லை. அங்க போய் சலாத்தியேலை பெற்றெடுக்கிறான். யோசித்திருப்பான், ஐயோ ஒரு குமாரன் பிறந்திருக்கிறானே, ஆனா சாபத்தை அல்லவா நான் பெற்றிருக்கிறேன். அந்த குடும்பம் சோர்வா இருந்திருக்கும். ராஜா குடும்பத்துல ஆம்பளை பிள்ளை பிறந்தா ரொம்ப குஷியா இருப்பாங்க. ஆனா இங்க ஆம்பளை பிள்ளை பிறந்ததற்கு அப்புறமும் குஷி இல்ல, சந்தோஷம் இல்ல. ஏன்னா இங்க சிறையிருப்புல இருக்கிறாங்க. சிறையிருப்புல இருந்து வந்தாலும் ராஜாவாக முடியாது. தேவனின் சாபம் இருக்கிறது. அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, செருபாபேல். அவனுடைய தகப்பன் என்ன பெயர் வச்சான் தெரியுமா? யூத குடும்பத்தை சேர்ந்தவன். யூதர்கள் யெகோவா தெய்வத்தை அத்தனையாய் அவர்கள் பயப்படுவார்கள். யெகோவா என்கிற பெயரை சொல்வதற்கு முன்பு கைகளை கழுவுவார்கள், கால்களை கழுவுவார்கள். வேதத்திலே யெகோவா என்கிற பெயரை மொழியாக்கம் செய்வதற்கு முன்பு 3 முறை குளித்து விட்டு வந்துதான் அதை மையிறகிலே எழுதினார்களாம். அதையெல்லாம் சொல்வார்கள். யெகோவா என்கிற பெயரை எளிதிலே சொல்லிவிடக் கூடாது, யாவே என்கிற பெயரை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காய் அதனுடைய எழுத்துக்களே கடினமாய் வடிவமைத்தார்கள். எப்பொழுதுமே தன்னுடைய முற்பிதாக்களினுடைய பெயரைத்தான் வைப்பார்கள். யெகோவா தெய்வத்தினுடைய பெயரையும் சேர்த்து அதிலே வைப்பார்கள். ஆனால் இந்த சலாத்தியேல் ஒரு வெறுப்பின் நிமித்தம் அவன் என்ன பெயரை வைக்கிறான் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைக்கு செருபாபேல் என்றால் பாபிலோனிலே பிறந்த வித்து என்கிற பெயரை வைக்கிறான். பால் என்றால் பாபிலோன், செருபாபேல் பாபிலோனிலே பிறந்த ஒரு பிள்ளை. அப்படி என்றால் இந்த பிள்ளையின் நிமித்தம் எனக்கு ஒன்றும் உண்டாக போவதில்லை. எருசலேமிலே பிறந்தால் தானே இந்த பிள்ளை எனக்கு நன்றாய் இருக்கும். அப்போ செருபாபேலினுடைய நிலைமையை இப்ப சுருக்கமா சொல்றேன். தாத்தாவினுடைய சாபம், தாத்தாவை ஆண்டவர் தூக்கி எறிந்த சூழ்நிலை. இப்பொழுது சிறையிருப்பிலே அப்பாவை பெற்றெடுக்கிறார். அப்பா இந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறான். இந்த அப்பாவினுடைய இருதயத்தில் இருந்த சோகம்
ஒரு முற்பிதாக்களினுடைய பெயரை வைக்காமல் இவன் பாபிலோனிலே பிறந்த வித்து என்று தள்ளப்பட்டவனை போல ஒரு பெயரை வைக்கிறான். இவன் ஒன்றுக்கும் உதவாதவன், இப்படிப்பட்டவனை வைத்து நான் என்ன செய்வது, என்ன நன்மை பிறக்க போகிறது, பாபிலோனிலே பிறந்த வித்து எனக்கு ஏதாகிலும் நன்மை செய்ய கூடுமோ என்கிற எண்ணத்திலே அந்த பெயரை வைக்கிறான் செருபாபேல். ஆனால் தகப்பன் தாத்தாவுடைய சாபமாய் இருக்கட்டும், அந்த தகப்பனுடைய துக்கமாய் இருக்கட்டும், பாபிலோனிய முறைகளாய் இருக்கட்டும், எல்லா நெருக்கங்களாய் இருக்கட்டும், செருபாபேலின் பலத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம், உங்க குடும்பத்தில் நடந்த ஒரு சாபம், உங்க குடும்பத்தில் நடந்த ஒரு துக்கமான காரியம், அல்லது நீங்கள் எதிர்கொண்ட ஒரு பெரிய பிரச்சனை உங்களை எவ்வளவாய் உட்கார வைத்து விட்டது. ஒரு சிலருக்கு சின்ன பிரச்சனைனாலே அவர்களை நீங்கள் எழுப்ப முடியாது. ஆனால் அதிகமான அடிகள் மேல அடி, மரணங்கள், துக்கங்கள், இழப்புகள் இது வரும் பொழுது இயேசு எங்க தாங்க இருக்கிறாரு, நான் துதிக்கிற ஆண்டவர் எங்க இருக்கிறாரு, எனக்கு ஏன் அவர் உதவி செய்வதில்லை, எனக்கு ஏன் அவர் கிருபை செய்வதில்லை என்கிற பலவிதமான கேள்விகள். தேவனை சபைக்கு வராதவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று அதிலே வேற எக்ஸ்ட்ரா கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலே வருகிறது. பலன் இல்லை. கூட இருக்கிறவர்கள் வேற வந்து சொல்லுவாங்க, நீ நல்லா தானே ஜெபிச்ச, உனக்கு ஏன் இப்படி நடக்கல, உனக்கு ஏன் அப்படி நடக்கல. நாமளும் ட்ரை பண்ணி பார்த்திருப்போம். இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் ஏராளமாய் முயற்சி செய்துவிட்டு இனி வாய்ப்பில்லை என்று நாம் உட்கார்ந்திருப்போம். செருபாபேலின் இடத்திலே ஒருவேளை நான் இருந்திருந்திருப்பேன், ஆனால் நிச்சயமாய் எழும்புவதற்கான எந்த பிரகாசமும் இல்லை. என் ஆண்டவரே முத்திரை மோதிரமாய் இருந்த என்னுடைய தாத்தாவை கழற்றி எறிந்து விட்டார், என்னுடைய சந்ததியிலே ஒருவனும் உட்கார மாட்டான் என்று சொல்லிவிட்டார், இனி நான் ஏன் செய்ய போகிறேன் என்று. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? சுருக்கமாய் சொல்லுகிறேன். கோரேஸ் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டான். அந்த தேசத்தின் ராஜா 70 வருஷம் ஆன பொழுது அவன் தேவனை அறியாதவன், ஆனால் அவனுடைய ஆவியையும் தேவன் எழுப்பினார். அல்லேலூயா. நான் இதை ஆழமாய் விசுவாசிக்கிறேன். இந்திய தேசத்திலே இது நடக்கும். தேவனை அறியாத பெரிய மனிதர்கள் இருந்தாலும், இயேசுவை அறியாதவர்கள் இருந்தாலும், காலம் நிறைவேறும் பொழுது இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இயேசு எல்லா தலைவர்களுடைய ஆவியையும் ஏவுவார். அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் எழுந்து சபைகளை கட்டுங்கள், நீங்கள் எழுந்து ஆலயத்தை கட்டுங்கள், நீங்கள் எழுந்து தேவனுடைய காரியத்தை சொல்லுங்கள். தாவீது இல்லை, இந்த நேரத்திலே முதல் ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா உதவியும் செய்த தாவீது கிடையாது. 70 வருஷ சிறையிருப்பினாலே சொத்துக்கள் கிடையாது, கொடுப்பதற்கு பணங்கள் கிடையாது, காணிக்கை கிடையாது. ஜனங்கள் திகைத்து கொண்டிருந்தார்கள். வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வருஷம் ஆயிற்று, எப்படி நடக்கும்? நாம் யோசிக்கிறோம் யாரோ ஒரு மனிதன், நாம் யோசித்த மனிதன் மூலமாக தான் சகாயம் வரும் என்று. இல்லை, சகாயம் மனிதனிடத்திலிருந்து அல்ல, உன்னதமானவரிடத்திலிருந்து வருகிறது. அவர் மனிதனுடைய ராஜ்யத்திலே ராஜ்யபாரம் பண்ணுகிறவர். அவர் ஒரு மனிதனுடைய எதிர்ப்பும் காரியங்களும் தேவனை ஒன்றும் செய்ய முடியாது. இது நிச்சயமாய் நடக்கும், நம்முடைய கண்கள் காணும். அதற்கு தான் ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த கோரேசின் ஆவியை ஒரு நாளிலே ஆண்டவர் ஏவுகிறார். நீ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடு, யாரெல்லாம் எருசலேமுக்கு போய் கட்ட வேண்டுமோ போக சொல். யார் முதல்ல போனா தெரியுமா? செருபாபேல் தான் முதல்ல போனான். அல்லேலூயா. தூங்கி துவண்டு, ஐயோ சாபமே, ஐயோ இழப்பே, ஐயோ ஒன்றும் நடக்கவில்லையே, பிள்ளைக்கு நடக்கலையே, இது நடக்கலையே, எல்லாம் போச்சே என்று சொல்லி ஒப்பாரி வைக்கவில்லை. ஆனால் எதிர்பார்த்து கொண்டிருந்தான், எப்பொழுது வரும் 70வது வருஷம், எப்பொழுது வரும் என்னுடைய நாட்கள். ஒரு வாலிபனாய் காத்து கொண்டிருந்தான். என் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது நான் எழும்புவேன் என்று சொல்லி தைரியமாய் எழும்பினான். மிக குறைவான பேர், வெறும் 50,000 பேர் மட்டும்தான் அவனுக்கு பின்னாலே வருவதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். ஆனால் கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய வேலையை ஆரம்பித்தான். அல்லேலூயா. செருபாபேல் அங்க போன இடத்துல தான் இவனுக்கு ஏராளமான போராட்டங்கள். ஆனா இவன் மனசுல என்ன இருந்துச்சு தெரியுமா? எப்படி ஆனாலும் அந்த முத்துரை மோதிரத்தை மறுபடி பெறணும். அல்லேலூயா. செருபாபேலுடைய மைண்ட்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? இன்றைக்கு நான் இந்த தேசத்துக்கு வந்துட்டேன், பிறக்கிறப்ப பாபிலோன்ல பிறந்தேன், ஆனா முதல் முறை எருசலேம்ல கால் வைக்கிறேன். ஒருவேளை ராஜ குடும்பத்துல நான் பிறந்திருந்தா முத்திர மோதிரத்தை நான் போட்டிருந்திருப்பேனே,
என்கிற எண்ணம் அவனுக்குள் இருந்திருக்கும். அவன் ஜெபித்தானோ இல்லையோ, அவனுடைய இருதயத்தில் அந்த வாஞ்சை இருந்திருக்கும். ஒரு நாளிலே தேவன் எனக்கு அந்த முத்திரை மோதிரத்தை திரும்ப தருவார் என்று சொல்லி. அதனாலதான் முத்திரை மோதிரத்தை தருவார் என்கிற ஒரு பெரிய விசுவாசத்துல, உள்ளான மனிதனுடைய பலத்துல அந்த தூக்கு நூலை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறான். எப்படி ஆனாலும் என் ஆண்டவர் எனக்கு தருவார் தருவார் தருவார். ஒரு நாள் வந்தது, ஆலயம் கட்டி முடிந்தது, மகிமை நிரப்பினது, எல்லாரும் சந்தோஷமாய் இருந்தாங்க. ஆகாய் தீர்க்கதரிசி வந்து சொன்னான், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலே, நீ ஆண்டவருடைய கரத்திலே முத்திரை மோதிரம். அல்லேலூயா. தன்னுடைய கரத்திலே முத்திரை மோதிரம் வருமா என்று எதிர்பார்த்திருந்தவனுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். இப்பொழுது இவன் ஆண்டவருடைய கரத்தினுடைய முத்திரை மோதிரமாய் இருக்கிறான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து, இவனுக்கு அரசாங்கம் கிடைக்கவில்லை, இவனுக்கு சிங்காசனம் கிடைக்கவில்லை, ஆனால் ராஜாதி ராஜாவாகிய இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய முற்பிதாவாக அவன் மாறினான். மிகப்பெரிய ராஜாவை சிங்காசனத்திலே அமர வைக்க போகிற முற்பிதாக்களிலே ஒருவனாய் இந்த செருபாபேலினுடைய பெயர் வருவதற்கு காரணம் என்ன? எந்த மோதிரம் தொலைந்ததோ, எந்த மோதிரம் கலண்டு விழுந்ததோ, எந்த மோதிரம் தூக்கி எறியப்பட்டதோ, எந்த சாபம் குடும்பத்தை விரட்டினதோ, எந்த தகப்பனுடைய துக்கம் இவனை சரியாய் அடையாளம் காட்ட முடியாமல் இருந்ததோ, எதுவும் செருபாபேலின் பலத்தை தொட முடியவில்லை. பலத்தின் மேல் பலன் கொண்டு 16 ஆண்டுகள் காத்திருந்து இடிபட்ட தேவ ஆலயத்தை எழுப்பி முடித்தான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அந்த இடத்திற்கு தான் கொண்டு வர விரும்புகிறார். சொல்லுகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? பின்னானவைகளை நீங்கள் மறக்க வேண்டும், முன்னானவைகளை நோக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பின்னானவைகளை பார்த்து பார்த்து வாழ்ந்த நாட்கள் போதும். இனி காலாட்களோடு ஓடுகிற நாட்கள் அல்ல, எழுகிற நாட்கள். நேபாளிலே ஒரு அருமையான சகோதரி ஊழியம் செய்கிறார். அவருடைய பெயர் காயத்ரி. வடக்கு நேபாள் பகுதிகளிலே, மலைப்பகுதிகளிலே பிராமண சேத்ரி குடும்பத்தை சேர்ந்தவள். பிறந்த பொழுது நன்றாகத்தான் இருந்தாள். ஆனால் வாலிப வயதே வந்த பொழுது 2 காலும் போலியோவினால் பாதிக்கப்பட்டது. அந்த ஒரு டிராப் போலியோ மருந்து கொடுக்காததினாலே அநேகர் அந்த இடங்களிலே, பீகாரிலே, நேபாளிலே, வெஸ்ட் பெங்காலிலே ஏராளமான பேர் போலியோ வியாதினால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. ஸோ அதே போல இவளும் பாதிக்கப்பட்டிருந்தால், இவளுடைய வாழ்க்கையும் அது இருந்தது. அதே நேரத்தில் பீகாரினுடைய இன்னொரு பகுதியிலே, ககடியா என்கிற இடத்திலே ரமேஷ் என்கிற ஒரு தம்பி, அவனும் போலியோவினால் பாதிக்கப்பட்டிருந்தான். இந்த ரமேஷ் தம்பி வாலிப வயது வரைக்கும் அவனை யாரும் ஒன்றும் சட்டை செய்யவில்லை. அந்த நாட்களிலே போலியோவினால் பாதிக்கப்பட்டால் ஒன்று ஒரு கால் அல்லது 2 கால் அல்லது 2 கால் 2 கை, எது வேண்டுமென்றாலும் பலவீனம் அடையலாம். அதை திரும்ப சரி செய்ய முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதனால போலியோல பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க இருந்தா வீட்டுக்கு வெளியில போட்டுருவாங்க, அல்லது வேற எங்கேயாவது பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. சொந்த பிள்ளைகளையே, வேறு வழி இல்லை, வறுமை. வீட்டிலே 6-7 பிள்ளைகள் இருக்கும், ஒரே பிள்ளையை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இந்த ரமேஷையும் அப்படித்தான் விட்டார்கள். ஆனால் இந்த ரமேஷனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இவனுக்கு ஒரு கால் பலவீனம் அல்ல, இவனுடைய கால் முட்டு 2ம் இப்படி 180 டிகிரிக்கு மேல ஒன்றோடு ஒன்று ஒட்டி, அவனுடைய முட்டை வைத்துதான் பூமியில 2 கை 2 முட்டு, அவனுடைய கால் பின்னால இருக்கும். அப்படிதான் அவன் நடக்கணும். முட்டுல செருப்பு போட முடியாது, கையில தான் செருப்பு போட்டிருப்பான். அந்த கையினுடைய செருப்பை முட்டை தரையிலே வைத்து தேய்த்து தேய்த்து ஒரு 17-18 வருடங்கள் வாழ்ந்தவன், கூனியே வாழ்ந்தவன். வாழ்க்கையில எந்த நம்பிக்கையுமே அவனுக்கு இல்லை. ஒரு நாள் தமிழ்நாட்டிலிருந்து போயிருந்த பால் சுந்தர் என்று சொல்லி சென்னை அட்வென்ட் மிஷன்லிருந்து போயிருந்த அருமையான அந்த அண்ணனுடைய முயற்சியினாலே அங்கே இருந்த பகுதிகளிலே சுவிசேஷம் சொல்லப்பட்டது. இவனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். பாஸ்டரை பார்த்து கேட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய காலுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா? கையில செருப்பை போட்டு குனிந்தே நடக்க வேண்டி இருக்கிறது, முட்டெல்லாம் தேஞ்சு போச்சு. அப்போ எங்களிடத்திலே கொண்டு வந்தார்கள். இதை பார்த்த பொழுது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஏனென்றால் இப்படி 300க்கும் மேற்பட்ட போலியோ பிள்ளைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்து அவர்களை ஆண்டவருடைய கிருபையினாலே நேராய் நிமிர்த்தி நடக்க வைத்திருக்கிறோம். ஆனால் இது மிக கடினமான காரியம். ஆகவே ஒரு வீடியோ எடுத்து அந்த நாட்களிலே உத்தரப்பிரதேசத்தில் இருந்த சிஎம்சி வெள்ளூரிலே முடித்திருந்த எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் அவருக்கு அனுப்பின என்னுடைய நண்பர். அவரிடத்திலே சொன்னேன்,
இந்த பையனுடைய நிலைமை மிக மோசம், நாம் ஏதாயிலும் செய்ய முடியுமா? அவர் சொன்னார், அவனை 1 மாதம் கழித்து வர சொல், நான் வருகிறேன், சவாலாய் நாம் எடுப்போம் என்று. அடுத்த மாதம் வந்து அசஸ் பண்ணின பொழுது அவனிடத்தில் 3 காரியங்களை சொன்னோம். உனக்கு குறைந்தது 7-8 ஆபரேஷன்கள் தேவைப்படும். ஏனென்றால் இதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நேராக்க முடியும். ஆனால் எந்த ஒரு ஆபரேஷனுடைய நடுவிலும் நரம்புகளும் கீழே வரக்கூடிய இரத்த குழாய்களும் அடைபட்டு, ஒருவேளை அது பூரணமாய் அடைபட்டு விட்டால் உன்னுடைய காலை வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும். அதற்கு பிறகு கால் இருக்காது. இதற்கு பிறகும் நீ நேராய் நிற்க முடியுமா என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, மருத்துவ ரீதியாக. ஏனென்றால் இடுப்பு சதைகளினுடைய பலன் அதற்கு தேவை, அதுவும் குறைவாக இருக்கிறது. இதை சொன்ன பொழுது அவனுக்கு ஒரு தயக்கம், நெருக்கம். 1 நாள் 2 நாள் அவனோடு பேசி நான் சொன்னேன், நீ எப்படி என்றாலும் இப்படித்தானே இருக்க போகிறாய், கர்த்தரிடத்திலே உன்னுடைய நம்பிக்கை வைத்து நீ தைரியமாய் வா என்று சொல்லி அவருடைய வீட்டாரிடத்திலும் பேசி எல்லாவற்றிற்கும் ஒத்துக்கொண்டு காரியங்களை ஆரம்பித்தோம். முதல் ஆபரேஷன், 2வது ஆபரேஷன், ஒவ்வொரு ஆபரேஷனுக்கு இடைப்பட்ட பகுதிகளிலே 3 வாரம் 4 வாரம் மாவு கட்டு போட வேண்டும். அந்த காலை தினந்தோறும் இழுக்க வேண்டும். பயங்கர வலி இருக்கும். கத்துவான். தூங்குவதற்கு ஊசி கொடுப்பதற்கு சில நாட்கள் கொடுப்போம், சில நாட்கள் கொடுக்க முடியாது. அதிக நாட்கள் அதை பயன்படுத்த முடியாததினாலே ஒவ்வொரு நாளாய் ஒரு 6 மாதம் முடிவு, கடைசி ஆபரேஷன். இதுலேயும் அது வரைக்கும் எந்த குறைவும் இல்லாமல் வந்து கொண்டே இருந்தது. அது 7வது 8வது ஆபரேஷன் என்று நினைக்கிறேன். அந்த கடைசி ஆபரேஷன் நாளில் அவன்கிட்ட சொன்னோம், ரமேஷ், இது ஒருவேளை உனக்கு கடைசி ஆபரேஷனாக இருக்கலாம். அவன் கண்களெல்லாம் கண்ணீர். பையா, 20 வருஷமா கையை வச்சே நடந்திருக்கேன், முட்டை தேய்ச்சி தேய்ச்சி நடந்திருக்கிறேன். இப்போ இந்த வலிகள் 6 மாதம் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து. இந்த நாளில் எனக்கு எப்போ முடிஞ்சா நல்லா இருக்கும். ஆனால் அவன் சொன்னான், நான் இன்னும் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். அப்படிதான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள உள்ள கொண்டு போனோம். குறைந்த வசதிகள் உள்ள இடம். ஆனால் கர்த்தர் அதை வெற்றிகரமாய் செய்ய வைத்தார். அவனுடைய கால் கிட்டத்தட்ட நேராய் வந்தது. கடைசி மாவு கட்டு முடிந்தது. அவன் அதனுடைய பிசியோதெரப்பி எல்லாம் முடித்து தன்னுடைய வாழ்நாளிலே 15 வருடங்களுக்கு பிறகு நேராய் முதல் நாள் நிற்க போகிறான். அவனுக்கு இந்த இடுப்புல உள்ள பெல்ட், கேலிபர் எல்லாம் போட்டு கைகளிலே கொடுத்த பொழுது 2 ஸ்டெப் வைத்த உடனே ஓன்னு அழுதான். அழுது ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். ஆண்டவரே, கூனி குறுகி கடந்த என்ன நீ நேர நிமிர்த்தினீரே, உமக்கு நன்றி. எனக்கு ஆச்சரியம் என்ன என்றால், அவன் நடக்க ஆரம்பித்து வேகமாய் நடக்க ஆரம்பித்தான். ஷூ எல்லாம் பண்ணோம், ரொம்ப நல்லா அழகா நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவனை பார்த்து சொன்னான், இனி உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தொடர்ந்து முன்னேறி செல்லலாம், நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்ட பொழுது, இவனுடைய சூழ்நிலையை அறிந்த ஒரு பெண், அவளும் போலியோவினால் பாதிக்கப்பட்டவள், நான் இவரை திருமணம் செய்து கொள்கிறேன், எனக்கு இந்த பலவீனம் கொஞ்சம் தான் இருக்கிறது, ஆனால் இவருக்கு அதிகமாக இருக்கிறதே, இதை போன்ற ஒருவருக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவள் திருமணம் செய்தாள். 2 பேர்கிட்டையும் கேட்டோம், நீங்க கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணா உங்களுக்கு எளிதாய் வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். ஆனா அவன் என்ன தெரியுமா சொன்னா, இல்ல பையா, கூனி குறுகி தரையோடு தரையாய் நடந்து கொண்டிருந்த என்னை நேராய் நிமிர்ந்து நிற்க செய்த ஆண்டவர், என்னோடு கூட என்னுடைய வாழ்க்கை துணைவியும் இணைத்திருக்கிற ஆண்டவர், அதனால் இனி தேவ பணியை செய்வதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி வேதாகம கல்லூரியை படித்து மிஷனரியாய் மாறி இன்றைக்கு பாஸ்டராய் 2 குழந்தைங்களும் இருக்கிறாங்க. 60 பேர் உள்ள சபையை வடக்கு பீகாரிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா! எத்தனை வருட வேதனை, எத்தனை வருட நெருக்கம், நடக்க முடியாத சம்பவங்கள் போன்றது. ஆனால் பழைய நினைவிலே அவன் வாழவில்லை, பழைய காயங்களிலே வாழவில்லை, பழைய தோல்விகளிலே வாழவில்லை. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே உன்னுடைய வாழ்க்கையினுடைய காயம் உங்களை எங்கே நிறுத்தி வைத்திருக்கிறது தெரியுமா? நீங்கள் வாழ்க்கையிலே சில பேருடைய வார்த்தையினால் பட்ட காயங்கள், தோல்வியினால் உண்டான காயங்கள், சில நேரங்களிலே சொந்தங்களினால் உண்டான காயங்கள், இவைகள் எல்லாம் உங்களுடைய பலத்தை தின்பதற்கு நீங்கள் விட்டு கொடுத்த நாட்கள் போதும். இந்த நாளிலே எல்லாவற்றையும் உதறிவிட்டு இயேசுவின் பலத்தினாலே, உன்னதத்தின் பலத்தினாலே அழுகையின் பள்ளத்தாக்கை ஊடுருவ நடந்து நீரூற்றாய் மாற்றுவதற்கு நாம் எழும்புவோம். அல்லேலூயா! எந்த அழுகையின் பள்ளத்தாக்கையும் தேவ பலத்திலே ஊடுருவி நடக்க முடியும், அதை நீரூற்றாய் மாற்ற முடியும். செருபாபேல் அதை தான் செய்து காண்பித்தான். முத்திரை மோதிரம் இல்லை, குடும்பம் இல்லை, சூழ்நிலை இல்லை, ஆனால் சாதித்து முடித்தான். 2வது 3வது நபரை நான் வேகமாய் காண்பிக்கிறேன்.
அவர்களை மிக எளிதாய் நாம் கண்டுகொள்ள முடியும். இவன் ஆலயத்தை கட்டி முடித்து பெரிய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது. மற்ற காரியங்களை நீங்கள் வேதாகமத்திலே பார்த்து கொள்ளலாம். இரண்டாவது ஒரு நபர் இவன் ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அவன் கேள்விப்பட்டான். கிட்டத்தட்ட 70 வருடங்கள் கழித்து அவன் யோசித்தான், ஆலயம் கட்டப்பட்டாயிற்று, ஆனால் அங்கிருக்கிற ஜனங்களுக்கு வேதம் தெரியுமா? அவர்கள் ஜெபிக்கிறார்களா? அவர்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கிறார்களா என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. அவன் ஒரு ஆசாரியனா அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறான். எந்த விதமான ரிஸ்க் இல்லாத ஜாப். போனால் போதும், பலிபீடங்கள், காணிக்கைகள் இவைகளை செலுத்தி தன்னுடைய நாட்களை அவன் கடத்த முடியும். ஆனால் ஆசாரிய குடும்பமாகிய ஆரோனின் குடும்பத்திலே பிறந்த இவன் எஸ்ரா என்கிற இந்த தீர்க்கன், எஸ்ரா என்கிற இந்த தேவ மனிதன் 70 வருடம் கழித்து மறுபடியும் திரும்ப வருகிறான். திரும்ப வரும் பொழுது இவனை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். எஸ்ராவின் புஸ்தகம், மறுபடியும் நாம் திருப்பலாம். எஸ்ராவின் புஸ்தகத்திலே 7வது அதிகாரம் 10வது வசனம். வேகமாய் வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். சிறைப்பட்ட நாட்களிலே, சிறைப்பட்ட தேசத்திலே அவன் செய்த தன்னுடைய இருதயத்தை எதற்கு பக்குவப்படுத்தினான் தெரியுமா? நல்ல வேலைக்கு போகணும்னு பக்குவப்படுத்தல, நல்ல காரியத்திற்கு நல்ல பணம் சம்பாதிக்கணும்னு பக்குவப்படுத்தல. எதற்கு பக்குவப்படுத்தியிருந்தான்? அங்க இருக்கக்கூடிய வேதத்தை ஆராய, அதின்படி செய்ய, அதை போதிக்க தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். யாரை தேவன் பலப்படுத்துகிறார் தெரியுமா? யார் இந்த வேதத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ. அல்லேலூயா. இந்த வேதம் இன்றைக்கு மறக்கப்பட்டதாய் அநேகருக்கு மாறிவிட்டது. இந்த வேதம் ஒருவேளை ஜோசியத்தை போல சிலருக்கு மாறிடுச்சு. முன்னாடிலாம் சொல்லுவாங்க, கண்ணை மூடி ஆண்டவரே நல்ல வசனத்தை தாருன்னு ஜோசியம் பார்க்குற நாட்கள் வந்தாச்சு. அல்லது எங்கேயாவது டிவியில் யாராவது ஒருவர் பிரசங்கிக்கட்டும், அதை கேட்டுட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அந்த வசனம் போதும் என்று. இல்லை, இந்த வேத வசனத்தை நேசித்து இந்த வேத வசனத்தோடு உட்காருகிற குடும்பமாய் நீங்க மாறணும். காலை சாயந்திரம் வேதத்தை வாசிக்கிற, தியானிக்கிற பழக்கம் இருக்கணும். நேபாளில் எங்களுடைய நேபாள், பீகார், யூபி மூன்றிலையுமே எங்களுடைய சபைகளிலே அதிகபட்சம் பெண்கள். அதில் 80% படிப்பறிவு இல்லாதவர்கள், வேதம் தெரியாது. அதனால வருடந்தோறும் 3 முறை 40 நாட்களிலே வேதம் படிக்க வைக்கிறோம். வேதமே அவங்களுக்கு படிக்க தெரியாது. எப்படி படிக்கிறாங்க? படிக்க தெரிந்த கொஞ்சம் பேர் வருவார்கள், படிக்க தெரியாத மற்றவர்கள் உட்கார்ந்து இருப்பார்கள். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேதம் படித்தால் 40 நாட்கள்ல வேதத்தை முடிச்சிடலாம். சமீபத்தில் சென்னையில் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாய் ஒரு குடும்பத்தை சந்திக்க போயிருந்தேன். நல்ல வசதி உள்ளவர்கள், நல்ல திருப்தியாய் வாழக்கூடியவர்கள், ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஜெபிப்பதற்காக அழைத்திருந்தாங்க. தன்னுடைய பிள்ளை காலேஜுக்கு போறான், அவனுக்கு ஒரு சில ஆலோசனைகள் சொல்லணும்னு. ஆனா அங்க போய் பார்த்தா எனக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தது. ஏன் தெரியுமா? சந்தோஷமான அதிர்ச்சி. அந்த பிள்ளைகள் 2 பேரையும் அந்த அம்மா அப்பா எப்படி வளர்த்திருக்கிறாங்க. 2 பேரும் பிஸியானவங்க, 2 பேரும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லை. கர்த்தர் அற்புதமா வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த பையன்கிட்ட கேட்டேன், தம்பி நீ வேதம் வாசிப்பியா? அங்கிள் நான் டெய்லி வாசிப்பேன், ஜெபிப்பேன். எத்தனை வசனங்களை நீ மனப்பாடம் பண்ணி இருக்கிற? அவன் சொன்ன வசனம் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட நான் NLT என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேதாகமத்திலிருந்து, இங்கிலீஷ் வேதாகமத்திலிருந்து குறைஞ்சபட்சம் நான் ஒரு 1500க்கு மேல வசனங்களை மனப்பாடமா சொல்ல முடியும். எத்தனை வசனம்? பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்ம பார்த்தே 1500 சொல்றது இல்லை, அவர் பார்க்காம மனப்பாடமா. ஆனா நம்ம என்ன கேட்கிறோம்? பலன் வேணும். பலன் வேணும்னா எங்க இருந்து வரும்? இங்க இருந்து தான் வரும். அவருடைய தங்கச்சியை கேட்டேன், எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஆனாலும் ஒரு 800-1000 வசனங்களை நானும் சொல்லிடுவேன். நான் அந்த அக்காவை பார்த்து கேட்டேன், இவனுக்கு நான் என்ன ஆலோசனை சொல்றது? எல்லா வேத வசனங்களை படிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இந்த வேதத்தை என்றைக்கு நாம் மறக்கிறோமோ, இந்த வேதத்தை என்றைக்கு நாம் துச்சமா எண்ணுகிறோமோ, அன்றைக்கு நாம பலத்தை பெற முடியாது. நம்முடைய பலத்தை சத்துரு தின்றுவான். தவறான உபதேசங்கள் உள்ள வரும். ஏற்கனவே இருக்கிற வியாதியோடு சேர்ந்து அதுவும் சேரும். அதனாலதான் எப்படி ஜெபிப்பது நமக்கு தெரியல, என்ன ஆலோசனை தெரியல, என்ன காரியங்கள், எல்லாவற்றுக்கும் இந்த வேதத்திலே பதில் உண்டு. அல்லேலூயா. இது பேதையை ஞானியாக்கும்,
அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆனால் இந்த எஸ்ரா என்ன செய்தான் வாசிக்கலாம். இந்த எஸ்ரா செய்த காரியம் 10வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில். போதும், இந்த எஸ்ராவினுடைய முழு அதிகாரத்தை வாசித்து பாருங்க. உள்ள வந்தவன் வேதத்தை கற்றுக் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சான். ஆனா வேதத்தை கற்றுக் கொடுக்க அவன் அங்க பார்த்தான், ஏராளமான அந்நிய காரியங்கள் ஜனங்களுக்குள்ள இருந்தது. பூர்வ பாதைகளை விட்டு விலகி இருந்தாங்க. அதனால அந்த ஜனங்களுடைய பாவத்தை பார்த்து இவன் 3 நாட்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஜெபித்தான் என்பதை காட்டிலும் தாழ விழுந்து கிடந்தான். ஆலயத்தினுடைய வாசல்ல தண்ணி கூட குடிக்கல. நெகேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய தலை முடியை பீத்து திகைத்தவனை போல உட்கார்ந்திருந்தான். இவங்க வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்ல. இவனுடைய பிள்ளைகள் எதுவும் பிரச்சனையா? இல்ல. அன்றைக்கு இருந்த சபையினுடைய நிலைமை, அன்றைக்கு இருந்த ஜனங்களுடைய நிலைமை வேறு, பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில வாழ வேண்டியவங்க. மற்ற அந்நிய ஜாதி இடத்துல பெண் எடுத்திருந்தாங்க. விக்கிரக ஆராதனை இருந்தது. அவர்களுடைய பேச்சே வித்தியாசமா இருந்தது. இன்னைக்கு லாங்குவேஜே வித்தியாசமா மாறிடுது. எல்லாவற்றையும் பார்த்து அவன் திகைத்து போய் எப்படியாயிலும் இந்த ஜனங்கள் மாறணுமேன்னு சொல்லி பாவ அறிக்கை ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன நடந்தது தெரியுமா? முழு கூட்ட ஜனங்களும் இவன் அங்க தேவனுடைய வாசல்ல, வீட்டு வாசல்ல இவன் விழுந்து கிடக்கிறான். அந்த மொத்த ஜனங்களும் இவனை தேடி அங்க வந்து நிக்கிறாங்க. அல்லேலூயா. எப்போ இவனுடைய எண்ணம் என்ன இருந்துச்சு தெரியுமா? இந்த முழு ஜனங்களையும் ஆதாயம் பண்ணணும், இந்த முழு ஜனங்களையும் மறுபடியும் கொண்டு வரணும், இந்த முழு ஜனங்களை தேவனுடைய வீட்டில் கொண்டு வரணும். இவன் என்ன செய்யறான்? வேதத்தை போதிச்சு பார்க்கறான், காரியங்கள் நடக்கல, ஜனங்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒத்து வராதுங்க. கன்னியாகுமரிக்கு, தமிழ்நாட்டுக்கு 2026 இதெல்லாம் ஒத்து வராதுங்க. இதை செஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுவதை போல அவர்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க. அவன் சொன்னான், இல்லை, நீங்கள் அந்நிய ஜாதியின் இடத்துல திருமணம் செய்திருக்கிறீங்க, உங்க பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், உடன்படிக்கைக்கு நீங்க தூரமா இருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதை பத்தி எல்லாம் நீ பேசாத, ஒன்று செய்ய முடியாது. தேவனுடைய சன்னிதானத்துல போய் அழுகிறான். தண்ணீர் கூட குடிக்கல, அப்பம் புசிக்கல, ராத்திரி பகலாங்க விழுந்து கிடந்த அழுத பொழுது கர்த்தர் ஜனங்களுடைய இருதயத்தை தொட்டார், பாவ உணர்வை கொடுத்தாரு. முழு கூட்டமும் எப்படி வந்தாங்க தெரியுமா? 9வது வசனம் 10வது அதிகாரம். நானே கடைசி வரிய வாசிக்கிறேன். அப்படி யூதா பென்யமீன் கோத்திரத்தார் எல்லாரும் 3 நாளைக்குள்ள எருசலேமிலே கூடினார்கள். 3 நாள் தான் எல்லா யூதா பென்யமீன் கோத்திரம் அவ்வளவும் தேவனுடைய வாசல்ல வந்துச்சு. அப்ப என்ன நேரம் நடந்தது தெரியுமா? கடைசி வரி போட்டிருக்கு, அடை மழை பெய்து கொண்டிருந்தது. பெரிய மழை. ஆனா மழையின் நடுவுல ஜனங்கள் வந்தாங்க. அடைமழையில நின்னு வசனத்தை கேட்டாங்க, அழுதாங்க, பாவ அறிக்கை செய்தாங்க, எல்லா காரியங்களையும் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்தாங்க. இந்த எஸ்ரா என்ன காரியத்தை செஞ்சான் தெரியுமா? செருபாபேல் ஆலயத்தை கட்டினான், எஸ்ரா ஜனங்களை கட்டினான். ஆத்தும ஆதாய பணி, ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் இந்த எஸ்ராவுக்குள் ஒரு பெரிய பலனை கொடுத்துச்சு. அவன் வர்ற வழியிலேயே நிறைய டெக்காய்ட்ஸ், திருடர்கள் உள்ள வழிதான். ஆனா அதுல ரிஸ்க் எடுத்து வந்தான், உயிரை பணைய வச்சு வந்தான். இங்க வந்து பார்த்து வேதத்தை கற்றுக் கொடுக்கலான்னு தான் வந்தான். ஜனத்தினுடைய நிலைமையை பார்த்துட்டு வேதம் மட்டும் போதாதுன்னு உபவாசம் இருக்கிறான், அழுகிறான், போராடுகிறான். அந்த முழு யூதாவும் பென்யமீனும் கர்த்தருடைய வாசலண்டை வருகிற வரைக்கும் விழுந்து கிடந்து அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தான். அல்லேலூயா. 2வது முக்கியமான காரியம், எது எனக்கு பலத்தை தரும் தெரியுமா? பணம் சம்பாதிப்பது நான் தவறுன்னு சொல்லல. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இடத்துல நீங்க சம்பாதிங்க. பதவிகள் வருவது தவறல்ல. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தால் சந்தோஷம், உங்களை உயர்த்தி வைத்திருந்தால் சந்தோஷம். ஆனால் எது என்னுடைய இருதயத்தின் கனவாய் இருக்கணும் தெரியுமா? அதிகமான பணம், அதிகமான சொத்து, அதிகமான வீடு. பக்கத்து வீட்டுக்கார 2 பூமி வாங்கிட்டான், 3 வீடை கட்டிட்டான், 4 காரை வாங்கிட்டான். இது என்னுடைய பொறுப்பல்ல. இந்த இடத்துல இருந்து இயேசு வருவதற்கு முன்பு ஒரு சில ஆத்துமாக்களையாவது நான் ஆதாயம் பண்ண வேண்டும், வசனத்தை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும், அழுது ஜெபித்து எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரியங்கள் நடக்கணும். நான் பீகாருக்கு போன புதுசுல அங்க இருந்த ஒரு மிஷினரி அண்ணனை சந்திச்சேன். பட்னாவுக்கு அந்த பக்கம் ஊழியத்தில் இருந்தாங்க. அந்த அண்ணனை பார்த்து ஒரு நாள் கேட்டேன், அவங்களுடைய பிள்ளையினுடைய வயதை கேட்டேன்.
ரொம்ப குறைஞ்ச வயது சொன்னாங்க. ஏன் பிள்ளை ரொம்ப நாள் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததா, அதற்கப்புறம் குழந்தை பிறந்ததான்னு கேட்டேன். என்னை கொஞ்ச நேரம் பார்த்தாங்க. அந்த அக்கா உள்ள போனதுக்கு அப்புறம் என்கிட்ட மெதுவா சொன்னாங்க, இல்ல நாங்க 2 பேரும் தேவனை அறிந்த குடும்பமா இருந்தாலும் ரட்சிக்கப்படாத குடும்பத்திலிருந்து வருகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஊழியத்திற்கு போகணும்னு வாஞ்ச வந்தது, சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சோம், ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் டைம் போய்கிட்டே இருந்தது. யாரும் கேட்பதற்கு ஆயத்தமா இல்லை. அந்த நேரத்துல ஒரு முடிவு செய்தோம். ஒரு நாள் அழுது உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணோம். என்ன பொருத்தனை தெரியுமா? அவங்க சொன்ன காரியம் எனக்கு ஒரு பெரிய மலைப்பாய் இருந்தது. ஏன் என்ன சொன்னாங்க தெரியுமா? புதுசா திருமணமானவங்க 2 பேரும் கையை பிடிச்சு முடிவு பண்ணாங்க, நமக்கு ஆவிக்குரிய ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் சரீரத்துல குழந்தை பிறக்க கூடாது. யாருங்க யோசிக்க முடியும்? சரீரத்துல 6 மாசத்துல குழந்தை வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. பீகார் போன்ற இடங்களில 1 மாசத்திலே வந்து கேட்பாங்க. நான் டாக்டரா இருக்கிறான்னு எனக்கு தெரியும். 2 மாசத்துல குழந்தை இல்லைன்னா மாமியார் மருமகளை கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆரம்பத்தில் எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. வந்தவொடனே ஒரு முறை ஒரு மாமியார் சொன்னாங்க, என் மருமகளுக்கு குழந்தையே உண்டாகலை அப்படின்னு. அப்படியாம்மா, சரி எத்தனை கல்யாணம் முடிஞ்சு எத்தனை மாசம் ஆகுது? 2 மாசம் ஆகுதுண்ணா. ஏம்மா 2 மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். இல்லை, எனக்கெல்லாம் 1 மாசத்துலேயே குழந்தை உண்டாயிருச்சு, அதனால இவங்களுக்கு 2 மாசத்துல உண்டாயே ஆகணும் அப்படின்னு அந்த அம்மா வெளியில அனுப்பிட்டு அந்த மருமகிட்ட பேசும்போது தான் சொன்னாங்க, சார் ஏதாவது டேப்லெட் கொடுத்து உண்டாக்கிருங்க, இன்னும் 1 மாசம் 2 மாசம் தான் நான் இழுக்க முடியும், இல்லைன்னா வேற கல்யாணத்துக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவு வேகமா அங்க காரியங்கள் நடக்கும். பீகார்ல இருந்து வந்திருக்கிற தம்பிமார்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, பேசி பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆனா இதனுடைய சூழ்நிலை அவங்க எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு பிள்ளையை கொடுத்து நான் ஞானஸ்தானம் கொடுக்கிற வரைக்கும் சரீரத்தில் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள போவதில்லை. கணவன் மனைவியா இருப்போம், ஆனா இதுல கவனமா இருப்போம். 3 வருஷம் கழிச்சு தான் ஒரு ஆத்மா கிடைத்தது. அதுக்கப்புறம் அது ஞானஸ்தானம் கொடுத்து சபையில சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க குழந்தையை குறித்து யோசித்தாங்க. ஆனா தேவன் நல்லவர், அவர்களுக்கு குழந்தையின் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பூரணமாய் கொடுத்தார். ஆத்துமாக்களை குறித்த பாரம் நம்மளை குறித்தே யோசித்து நம்ம உட்கார்ந்தோம்னா பலத்தின் மேல் பலன் கிடைக்காது. எஸ்ராவுக்கு என்ன பலன் இருந்தது? எஸ்ரா அமைதியா அங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆலயத்தின் வேலை தான் முடிஞ்சிருச்சே பிரதர், ஆலய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு ஏன் வரணும்? ஆனா அவருக்கு இருந்த பாரம், ஆலயம் முடிஞ்சது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, ஜனங்கள் வந்திருக்கிறாங்களா, ஜனங்கள் எழும்பி இருக்கிறாங்களா, தூர இடத்தில் இருந்து வேறு ஒரு தேசத்தில் இருந்து சந்தோஷமாய் ஒருவேளை அங்கேயே செட்டில் ஆயிருந்திருக்கலாம். அநேகர் அங்க செட்டில் ஆகிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்ல இன்றைக்கு நிறைய பேர் வெளிநாடுகளிலே செட்டில் ஆவதை தங்களுடைய பாக்கியமாய் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நேரம், அவனுக்கு அதுவே பாக்கியமாய் கிடைத்தது. அதை எடுத்து விட்டு இங்க உள்ளே வந்தவனுக்கு ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போவோன்னு சொல்லி அவன் விரும்பல. இந்த ஆத்துமாக்கள் எனக்கு வேணும். அல்லேலூயா. உங்களுடைய அழுகையின் கண்ணீர் உங்களுக்காக சிந்தப்படுவதை காட்டிலும் 146 கோடி ஜனங்கள் உள்ள இந்த தேசத்துல உங்களுக்கு தெரியுமா, 136 கோடி ஜனத்திற்கு பூரண சுவிசேஷம் தெரியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வெறும் 4% கீழே தான். நாம் ஒரு மதத்தை பரப்புகிறவர் அல்ல, ஆனால் இயேசு இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை, இயேசு இல்லாவிட்டால் ஜீவன் இல்லை. அநேகர் இயேசுவை அறியாதவர்கள் வியாதியில, நெருக்கங்களில, அவங்களுடைய அழுத்தங்களில ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உண்டு. வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஜனம் மகா தலித் என்று அழைக்கப்படுகிறாங்க. அவங்களுடைய பெயர் முஷாகர். மூஸ் என்றால் ஹிந்தியில எலி என்ற அர்த்தம், ஆகார்னா உணவு. எலியை பிடிச்சு சாப்பிட்றவங்க. இவங்களை வயல்ல கூட ஏற்ற மாட்டாங்க. அந்த வயல்களில் மற்றவங்களெல்லாம் வேலை செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறம் காலை நேரங்களில் இரவு நேரங்களில் போய் அங்கே இருக்கிற பொந்துக்குள்ள கையை விட்டு கிடைக்கிற எலிய கழுத்தை நெரிச்சு கொண்டு அது அங்கே இருக்கக்கூடிய அது சின்ன சின்ன அந்த காய்ந்து போய் கிடக்கக்கூடியவங்களை தீய வச்சு சுட்டு சாப்பிடுகிற ஜனங்கள் 10 லட்சத்திற்கு மேல பீகார்ல மட்டும் இருக்கிறாங்க. தங்களுடைய சொந்த சரீரத்தை விற்று விபச்சாரத்திற்கு விற்று பிழைக்கக்கூடிய ஜனக்கூட்டங்கள் இருக்கிறாங்க. தகப்பனே ஏஜென்டா இருக்கிறாங்க. தாயும் மகளும் திருமணங்கள்ல போய் ஆடி அங்கிருந்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து இரவிலே அவர்களோடு கூட தங்களுடைய உடலை விற்று விபச்சாரத்திலே அதிலே வாழக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது 5 லட்சத்திற்கு மேல இருக்கிறாங்க. இதை போல நான் எண்ணிக்கையை சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும் பொழுது என்னுடைய கண்ணீர் எனக்காக மட்டும் சிந்தப்படும் பொழுது தேவ பலனை நான் எதிர்பார்க்க முடியாது. எஸ்ரா போன்ற மனிதர்களுக்கு எங்கே இருந்து பலன் வந்தது? அந்த
அவர்களுக்கு தேவனுடைய இருதயத்தின் பாரம். இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், இந்த ஆத்துமாக்களை தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும். இவர்களை விட்டுவிடக் கூடாது. இவர்கள் யெகோவா தேவனை அறிந்தவர்கள் தான், ஆனால் பின்மாறி கடந்தார்கள். அவர்களுக்கே எஸ்ரா இவ்வளவு செய்கிறான் என்றால் இயேசுவை அறியாதவர்கள். அவர்களிடத்திலே நான் எத்தனையாய் இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும், சுற்றி இருக்கிறவர்களுக்காய். அதனால இங்க வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ராத்திரியில உங்களுடைய குடும்பத்திற்காய், உறவினர்களுக்காய், உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காய், நண்பர்களுக்காய் நாம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ஒரு எஸ்ராவாய் எழுப்பும். நான் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். அப்ப ஜனம் வந்து சேரும். யூதா பென்யமீன் வந்து சேர்ந்ததை போல இயேசுவை அறியாத ஜனம் வந்து சேரும் என்கிற ஒரு அழுகையின் கண்ணீர், ஒரு ஆத்துமாத்தின் பாரம் நம்மை அழுத்த வேண்டும். கடைசியாய், ஒருவன் ஆலயத்தை கட்டினான், ஒருவன் மக்களை கட்டினான். வேலை முடிந்து விட்டது என்று யோசித்தால் மறுபடியும் எதிர்ப்பு வந்தது. இவர்களுக்கு விரோதமாய் அரசியல் ரீதியாய் போராட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது தேவை இருந்ததுதான் அலங்கம். இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு நமக்கு நன்றாய் தெரியும், நெகேமியா என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. நெகேமியா ஒரு அரசாங்க பணியாளர், அரசாங்கத்திலே நல்ல நிலைமையில இருந்தவர். ராஜாவின் வீட்டில் சாப்பாட்டை செக் பண்ற வேலை அவனுடைய வேலையே. ராஜா வீட்டில் என்னது, சாப்பாடு டேஸ்டா இருக்குதா, நல்லா இருக்குதா என்று டெய்லி டெஸ்ட் பண்ணணும். இது ஒரு வேலையா நீங்க கேட்பீங்க. குவாலிட்டி கண்ட்ரோல்னு இப்போ வச்சிருக்கிறாங்க, QC. நிறைய கடைகளில் அவங்க போய் ஃபுட் மேனேஜர், ஃபுட் இன்ஸ்பெக்டர், QC இவங்க போய் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு சாப்பாடாக டேஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. என்னுடைய நண்பர் ஒரு முறை என்னை கூட்டிகிட்டு போனார். ஒரு கடையா இது நல்லா இருக்கு பிரதர், இது நல்லா இருக்கு பிரதர், சாப்பிடுங்கன்னு. நான் கேட்டேன், எல்லா கடையிலையும் செக் பண்ணீங்க, எங்கேயும் காசே கொடுக்கலையே, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? அவர் சொன்னார், இதை போய் செக் பண்ணி சாப்பிட்றதா என் வேலையே. டெய்லி போக வேண்டியது, வண்டி எடுத்துகிட்டு சுத்த வேண்டிய. எத்தனை கடை இருக்குன்னு கேட்டேன். 206 கடை. நல்ல வேலை. பக்கத்தில் கையிட்டு சொல்லுவோம், இப்படி ஒரு வேலை கிடச்சிதுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. எந்த கடையில் எந்த சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்க்கறதா அவருடைய வேலையே. 7 நாள் வேலையும் அதுதான். அப்போ அப்படி வேலை பார்க்கக்கூடிய, இதனால இவனுக்கும் நெகேமியாவுக்கும் அதே மாதிரி தான். ராஜா வீட்டு போஜனம், ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்க்கணும். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான், விஷம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இப்போ வேலை நல்ல வேலையா கெட்ட வேலையா? விஷம் இருந்ததுன்னா பரலோகம் நமக்கு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் ராஜாவுக்கு. கிடைக்காது. ராஜாவுக்கு எவனாவது விஷத்தை ஊத்திடுறானா இல்லையான்னு எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு பார்க்க வேண்டிய எலியும் பூனையும் சாப்பிட வைக்கிற மாதிரி யாரை வச்சாங்க? நெகேமியா வச்சாங்க. நெகேமியா எதிரி தேசத்தினுடைய ஒருவன். ஆனால் எதிரி தேசத்தினுடைய ஒருவனை அந்த இடத்துல நம்பிக்கையாக கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ எவ்வளவு நம்பிக்கைக்குரியவன் அவன் இருந்திருப்பான், எவ்வளோ உண்மையாக இருந்திருப்பான். பெரிய போஸ்ட்டு. இன்னைக்கு முதலமைச்சரோட செல்ஃபி எடுத்தாலே நம்மளால பிடிக்க முடியல. அவரோடைய கூட இருக்கிற ஒரு ஆள் இருந்தான்னா என்ன ஆவான்? அவ்வளோதான், கன்னியாகுமரியில் காலே படாது. அப்படிப்பட்ட இடத்துல ஜனங்கள் போவாங்க. ஆனால் நெகேமியா அப்படி அல்ல. அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். எதை பற்றி கேள்விப்படுகிறான்? அலங்கம் இன்னும் கட்டப்படவில்லை. அவனுக்கு அதிர்ச்சியா இருக்குது. 90 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. செருபாபேல் போய் 13 வருஷம் முடிஞ்சிருச்சு. எஸ்ரா போய் இன்னமும் இந்த வேலை பாக்கி இருக்கிறதா? உட்கார்ந்து ஜெபிக்கிறான். எவ்வளவு நாள் ஜெபித்தான் தெரியுமா? வரலாறு சொல்லுது 90 நாள். ஒரே ஒரு ஜெப குறிப்பு. எத்தனை நாள் ஜெபித்தான்? பக்கத்துல கையை எப்படி சொல்லுங்க. நாம எப்படி ஜெபிக்கிறோம்? 90 நாள் இல்லை, 9 நிமிஷம் நம்மளை ஜெபிக்க வைக்கிறதுக்கு கையை உயர்த்துங்க, காலை உயர்த்துங்க, கையை தட்டுங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இதையே நாங்க 4 நிமிஷம் சொல்ல வேண்டியிருக்கு. நம்முடைய ஜெப குறிப்புகள் அப்படி அல்ல. ஒரே ஒரு ஜெப குறிப்பு. அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, தேவ திட்டம் இன்னும் நிறைவேறவில்லை. இந்த ஒரு ஜெப குறிப்பு. அரசாங்க வேலையில இருந்தவன் 90 நாட்கள் லீவை போட்டு உட்கார்ந்து உபவாசித்து அவன் அழுகிறான். 1 நாள் 2 நாள் அல்ல. தமிழ் வேதம் சில நாட்கள்னு மட்டும் எழுதி இருக்குது. ஆனால் சில மாதங்கள் அது. அவன் ராஜ சமூகத்துக்கு போக முடியல. வேலை போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராஜா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நெகேமியா அவ்வளவு சீக்கிரம் லீவ் எடுக்கிற ஆள் அல்ல. அவன் எடுக்கிறானா ஏதோ ஒரு முக்கியமான காரியம். அவன் வர்றபோது அவன் கேட்கிறான், ஏன் உன் முகம் இவ்வளவு துக்கம்? அழுது 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 துக்கம். இவன் சொல்றான், எனக்கு தயவு செய்து அதை கட்டுறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்து என்னை அனுப்புங்க. உங்களுக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் தெரியும். எல்லாம் போகுது. இவன் போய் கிட்டத்தட்ட 90 வருஷம் கட்ட முடியாததை 52 நாட்களிலே கட்டி முடித்தான். ஹல்லேலூயா.
இந்த 52 நாட்களிலே நெகேமியா கட்டி முடித்ததற்கு 2 காரணம் தான். வேதத்துல நேரம் ஆயிட்டதுனால நான் விரிவா சொல்லல. 2 காரணம் தான். இந்த நெகேமியாவினுடைய ஒரு காரணம், அவன் கூட எது இருந்தாலும் அவன் எதிர்பார்த்தது தேவ கரம் என் மீது இருக்கிறதா, the hand of the Lord என் மேல இருக்குதா இல்லையா. தேவ கரம், ராஜா எனக்கு உதவி செய்யலாம், மற்றவர்கள் எனக்கு உதவி செய்யலாம், படிப்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இன்றைக்கு கிருபாசன சபைக்கு எது தேவை? கிருபாசன சபையில எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்திருக்கலாம். கிருபாசன குடும்பத்துல எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்திருக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஒரே ஒரு ஆசீர்வாதம், மாறாத ஆசீர்வாதம், தேவை உள்ள ஆசீர்வாதம், முடிக்க முடியாததை முடிக்க வைக்கக்கூடிய ஆசீர்வாதம், மனிதர்களுடைய தயவல்ல, பணம் அல்ல, மற்ற காரியங்கள் அல்ல, எதையும் செய்து முடிக்கும் தேவ கரம். அல்லேலூயா. இந்த கரம், இதை நினைத்துதான் அவன் ஜெபிக்கிறான். தேவ கரம் என் மேல வரணும், ராஜா என்னை அனுப்பணும்னு சொல்றதுக்கு முன்னால தேவனே உம்முடைய கரம் என் மேல இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் தேவ கரம். காலையில எழுந்து நீங்க ஒரு 1/2 மணி நேரம் ஜெபித்து, என் மேல, என் வீட்டு மேல, சபை மேல, பாஸ்டர் மேல தேவ கரம் என் தேசத்தின் மேல இருக்கணும் நம்ம அனுதினமும் ஜெபித்திருந்தா இன்னமும் சீக்கிரத்திலே இந்த தேசத்திலே நிறைவேற வேண்டிய தேவ திட்டங்கள் நிறைவேறும். உங்க வீட்டுல நிறைவேற வேண்டிய தேவ திட்டங்கள் நிறைவேறும். 90 வருடங்கள் ஆயும் நிறைவேறாத தேவ திட்டங்கள் 52 நாட்களில சுண்டு விரல் சுண்டி முடிப்பதற்கு முன்பு நிறைவேறுவதற்கு காரணம் ஒரு மனிதன் அல்ல, அவன் மீது இருந்த தேவ கரம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, அவன் செய்த காரியம் சொந்த திட்டம் அல்ல, தேவ சித்தம். 52 நாள்ல வேலை முடிஞ்சாலும் 12 வருஷம் சம்பளம் வாங்காம, படி வாங்காம நெகேமியா வேலை செய்தான். அவன் கடைசியா முடிச்ச அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போமா? நெகேமியாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் நாம் வாசித்து முடிக்க போகிறோம். எது நெகேமியாவுக்கு பலத்தை தந்தது? அவன் எதை எதிர்பார்த்து காத்திருந்தான்? குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். விறகு எவ்வளவு கொடுக்கணும்ன்ற வரைக்கும் தேவனுடைய வேலையை கரெக்டா செஞ்சேன். ஏன்பா விறகு கொடுக்கறது எவ்வளவு கொடுக்கணும் மற்றவங்க பார்த்துக்கிட மாட்டாங்களா? இல்ல, தேவனுடைய வேலையை செய்யறதுல குறைவே வைக்க கூடாது. விறகு காணிக்கை எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை வரைக்கும் திட்டம் பண்ணிட்டு அவன் என்ன சொல்றான்? தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். தனக்கு நன்மை வேற எங்க இருந்து வராது, எங்க இருந்தா வரும்? தேவன். அவன் சொல்றான் பாருங்க, அடுத்த வசனத்தை வாசித்துருங்க, முடிச்சிடலாம். 8வது அதிகாரம் 10வது வசனம். எது நம்முடைய பலன்? எது அவனுடைய பலன்? பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். அல்லேலூயா. அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் எல்லா நேரத்திலையும் 12 வருஷம் அவன் சம்பளம் வாங்கல. வேதம் சொல்லுது 12 வருஷம் தலைவர்கள் வாங்கின படியை அவன் வாங்கல. நிறைய நேரத்துல வஸ்திரத்தை களைந்து போட கூட நேரம் இல்லை, அதற்கு அவன் போகல. இதெல்லாம் வசனம் சொல்லுது. எந்த நன்மையும் எங்க இருந்து அவன் எடுக்கல. ஆனா அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் என்னுடைய பலன், உங்களுடைய பலன். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய அந்த சித்தத்தை, திட்டத்தை சந்தோஷமா அவன் நிறைவேற்றினான். 3 பேரை நான் உங்களுக்கு சொன்னேன். செருபாபேல் பழையதை நினைத்து கவலைப்படல, அவன் புதியவைகளுக்காய் காத்திருந்து தன்னை பலப்படுத்தி கொண்டான். எஸ்ரா தன்னுடைய காரியங்களுக்காய் அல்ல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிற வாஞ்சையினாலே எல்லா சவால்களையும் முறித்தான். கடைசியாய் நெகேமியா, தேவ சித்தம் என்னுடைய சித்தம் அல்ல, ஆனால் அதை நான் சந்தோஷத்தோடு அவருடைய கரத்தோடு நான் செய்வேன் சொன்னதுனால கர்த்தர் அவனை நிறைவேற்றி வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் செய்ய போகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். நம்ம தம்பி அழகா சொன்ன, ஸ்ரீலங்காலேருந்து வந்திருந்த, மன்னார்லேருந்து வந்திருந்த தம்பி, அதே வவுனியா பகுதிக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்பு அங்கிருந்த போதகர், அவர் சாட்சியை மட்டும் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆர்பி ஆண்ட்ரூஸ் என்று சொல்லப்படக்கூடிய
அந்த போதகர் அவருடைய நண்பர் புது குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நண்பரிடத்துல போவதற்கு என்னை அனுப்பினார். சரி என்று சொல்லி நானும் என்னுடைய நண்பர்களும் அவரை பார்த்துட்டு போயிடுவோமேன்னு போனோம். அது விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் இருந்த இடம், புது குடியிருப்பு. கிளிநொச்சி என்கிற இடத்துல இருந்து முல்லைத்தீவை நோக்கி நீங்க போனீங்கன்னா அந்த பாதை தான். அதிகமான யுத்தங்கள் நடந்து லட்சங்கள் இறந்த இடம் வடக்கு இலங்கை பகுதி. அந்த கடலினுடைய அருகாமையில் இருக்கிற அந்த புது குடியிருப்பு பகுதியில் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த கடற்கரை மணல்ல ஒரு சபை இருந்தது, அதை நோக்கி நடந்தோம். அங்க உட்கார்ந்திருந்தார் அந்த பாஸ்டர். அவர் தன்னுடைய சாட்சியை சொன்னார். போய் உட்கார்ந்த உடனே சின்ன வீடு, அதுல காலை நீட்டி முதல்ல தன்னுடைய பேண்ட்டை முட்டு வரைக்கும் மடிச்சு விட்டு காலை காமிச்சாரு. அந்த கால் முழுவதும் தழும்புகள். நான் கேட்டேன், ஏன் இப்படி உங்க கால் இருக்குது, இவ்வளவு காயங்கள் எங்கிருந்து வந்தது? நான் இயக்கத்தில் இருந்தேன், விடுதலை புலி இயக்கத்தில் இருந்தேன், காடுகளில் ஓடுவோம். அப்போ 3 முறை என்னை விஷ பாம்பு கடித்தது. ஒவ்வொரு முறையும் ஒரு அக்கா அங்கே இருந்தாங்க, அவங்ககிட்ட வந்து நான் சொல்லுவேன், அக்கா கடிச்சிருச்சு, நான் மருந்து போட்டிருக்கேன், ஆனால் எனக்கா ஜெபிங்க. அவங்க ஜெபித்துட்டு 3வது முறை சொன்னாங்க, இனி நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா இனி உனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி. அந்த நாளில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அந்த இயக்கத்தை விட்டு வெளில வந்தேன், ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஆனால் என்னுடைய ஊழியத்தை எடுத்துட்டு நான் போய் செய்யணும்னு நினைக்கும் பொழுது திடீரென்று 2009 கடைசி யுத்தம் வந்துருச்சு. நான் அந்த யுத்த நேரத்தில் ஒருவேளை நம்ம மரித்தாலும் நம்முடைய மூத்த பையன் இந்த ஊழியத்தை செய்யணும்னு அவனை அபிஷேகம் பண்ணி அவனே ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் திடீர்னு யுத்தம் அதிகமான நேரத்தில் இயக்கத்திலிருந்து வீடுகள் தோறும் ஒரு பையனை அனுப்ப சொன்னாங்க. என் வீட்டிலேருந்து என் பையனையும் இழுத்துட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், என்னுடைய மூத்த பையனை விட்டுருங்கன்னு. ஒரு 2 வாரம் கழிச்சு செய்தி வந்தது, உங்கள் பையன் மரித்து போயிட்டான், வந்து சடலத்தை தூக்கிட்டு போங்கன்னு. அவனை அழுகையோடு கூட நான் புதைத்தேன். இவன் ஊழியம் செய்ய வேண்டியவனான இவனுடைய வாழ்க்கை இப்படி முடிஞ்சிருச்சேன்னு. அது முடிகிறதுக்குள்ள 2வது பையனையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதற்குள்ள யுத்தம் அதிகமானதுனால நாங்களும் காலி பண்ணிட்டு கடற்கரையை ஒட்டி போய் நாங்கள் இருந்தோம். போகிற வழியில என்னுடைய விசுவாசி ஒருத்தர் தன்னுடைய பிள்ளையும் சேர்த்து என் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு, 7 வயசு பையனை. பாஸ்டர், எப்படியாவது நீங்க என் பிள்ளைய பார்த்துக்கோங்க, நாங்கள் உயிர் தப்புவோமான்னு எங்களுக்கு தெரியாது. 1000 கணக்கில் ஜனங்கள் முல்லைத்தீவு கடற்கரை ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இரவு நேரங்களில் ஒவ்வொரு நாளும் குண்டு விழும். பாஸ்டர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவரே இங்க விழுந்துட வேண்டாம், விழுந்துட வேண்டாம். பக்கத்து இடங்களில் விழுந்து ஜனங்கள் சாவதை பார்த்த உடனே அநேகருக்கு ஒரு பெரிய வேதனை. நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தாங்க, எப்போ விழுவோன்னு தெரியாது. ஆனால் ஒரு நாள் இவர் இருந்த அந்த டென்ட்ல விழுந்தது. இவருடைய மனைவி அங்கே மரித்து போனாங்க, பிள்ளை அங்கே மரித்து போனது. ஆனால் அவர் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த சின்ன பையன், அவனுடைய வயத்துல ஒரு சின்ன காயங்களோடு கூட அவன் உயிர் தப்பி, ஆனால் ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது. அந்த அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி தன்னுடைய மனைவி மகளை குறித்து யோசிக்காம அவனை ஒரு துணியை வச்சு வயிற்றை சுற்றி இரவு நேரத்தில் யாழ்ப்பாணத்திற்கு போவதற்கு சில படகுகள் இருந்தது, அதில் ஓடி போய் எப்படியாகிலும் என்னை அனுப்பிடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல போய் தப்பித்து அவர் போனார். இந்த காரியங்கள்லாம் நடந்தது. அந்த பிள்ளை காப்பாற்றப்பட்டான். இவர் அங்குள்ள காப்பகத்துக்கு போனார். ஆனால் நடந்த சம்பவங்கள் இவரை அதிர்ச்சி அடைய செய்ததினாலே ஒரு பெரிய அதிர்ச்சியிலே இருந்தார். ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட வியாதி அவரை பிடித்தது. ஏன் இப்படி நடந்தது என்று தெரியல. ஒரு சில மாதங்கள் ஆனது. அந்த 2வது பையன் யுத்தம் முடிந்து தன்னுடைய தகப்பனை ஒவ்வொரு காப்பகத்திலையும் தேடி 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 கடைசியாய் கண்டுபிடித்தான். கண்டுபிடித்த பொழுது இளைய பையனை பார்த்த பிறகு, அவனோடு பேச ஆரம்பித்த பிறகு இவருடைய அந்த மனநிலை பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பித்தது. குடும்பமாய் வந்தார்கள். உறவினர்கள் சொன்னார்கள், இவ்வளவு போதும், நீ ஊழியம் செய்தது போதும், இயேசுவுக்காய் வாழ்ந்தது போதும், பிள்ளைகளுக்கும் உனக்கும் பாஸ்போர்ட் ரெடி பண்ணு, நாங்க விசா கொடுக்கிறோம், நீ ஐரோப்பிய நாடுகளில் வந்து செட்டில் ஆயிரு, இதற்கு மேல் இழக்க வேண்டாம், இழந்தது போதும். இவர் சொன்னார், சரி எனக்கு சில நாட்கள் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி போய் உட்கார்ந்து ஜெபித்தார். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அவற்றை பேசினது என்ன தெரியுமா? உன்னை ஒருவன் பலவந்தம் பண்ணினால், நீ 1 மைல் தூரம் போவதற்கு பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் நீ போகணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இதுவரை நீ செய்தது போதாது, இன்னமும் உனக்கு நான் பலன் தருவேன், நீ மறுபடியும் அதே புது குடியிருப்புக்கு போகணும். இவர் சொன்னார், மறுபடியும் அங்க போக சொல்றீங்களே, அது முழுவதும் சிதைந்த பகுதி, அங்கு கடினமான இராணுவம் இருக்கிறது, எளிதாய் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீ போ. தன்னுடைய முழு குடும்பத்தினுடைய தீர்மானத்தை தள்ளிவிட்டு தாயை இழந்த பிள்ளைகளோடு கூட்டிக் கொண்டு அந்த இடத்துக்கு வந்தார். அவர் தான் கண்ணீரோடு இதை சொல்லி முடிச்சாரு. எவ்வளவு விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்தாலும் தேவ திட்டத்திற்கு நான் விட்டு கொடுத்ததினாலே மறுபடியும் ஈசாயின் அடிமரம் துளிர்த்ததை போல
இந்த ஊழியம் துளிர்த்தது. இன்றைக்கு 3 சபைகள் வந்திருக்கிறது. இன்னமும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடைசி வரை தேவ திட்டத்திலே நான் நிலைத்து நிற்பேன். எனக்கு அருமையானவர்கள், நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பலத்தின் மேல் பலன் எப்பொழுது வரும்? என்னுடைய சொந்த திட்டங்கள் அல்ல, தேவ திட்டங்கள். என்னுடைய கரம் அல்ல, தேவ கரம். அழுத்தப்பட்டு செய்கிற காரியம் அல்ல, ஆனந்தமாய் ஆண்டவருக்கு செயல்படுகிற நேரம்.